நடுவுல ஒரு 6 முதல் 12 நிமிஷம் விடுபட்டுடுச்சு. அதனால முழு எபிசோடையும் லாங் வீடியோவா மறுபடியும் அப்லோட் செஞ்சிருக்கேன். சோ லெட்ஸ் கண்டினியூ த ஸ்டோரி. தங்கள் மூர்க்கமான அந்த நாக பிரதாபத்தை கட்டுப்படுத்துவதும் அதை ஆளுமை செய்வதும் தான் குட்டி நாகங்கள் கற்க வேண்டிய முதல் பாடம். இது கேரனுக்கு மட்டும் பொருந்தாது. அங்கே ஹில், சார்லஸ் மற்றும் டாம் என மூவருமே கேரனைப் போலவே தங்கள் நாகசக்தியை வெளியே கசிய விடாமல் கட்டுப்படுத்த போராடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மற்றவர்களுக்கும் கேரனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. நாக பிரதாபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்த அரை மணி நேரத்திலேயே கேரன் அதை தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். இந்த அபார திறமை அவன் ஒரு கால நாகம், அதாவது டைம் டிராகன் என்பதன் பலன்களில் ஒன்றாகும். கால நாகங்களைப் பற்றிய புராணங்களில் ஒரு விஷயம் சொல்லப்படுவதுண்டு. எந்த ஒரு அறிவும், கலையும் அல்லது மொழியும் ஒரு காலநாகத்திற்கு இயல்பாகவே கைவரும். அதாவது மற்றவர்கள் கடின உழைப்பால் கற்கும் விஷயங்களை காலநாகங்கள் மிக எளிதாக மாஸ்டர் செய்துவிடும். உதாரணமாக, தன் தாயின் மந்திர ரத்தினத்தை எடுத்தபோது அதிலிருந்த நுட்பமான மந்திர சக்தியை எப்படி கையாள்வது என்பதை கேரன் மிக விரைவாக கற்றுக்கொண்டான். காலத்தை கையாளும் முயற்சி அவனது மன ஆற்றலை பெருமளவு உறிஞ்சிவிட்டதாலும் நாக பிரதாபத்தை கட்டுப்படுத்தும் முறையை தெரிந்து கொண்டதாலும் கேரன் கண்களை மூடி உறக்கத்தில் ஆழ்ந்தான். இந்த தூக்கம் அவனது மன சோர்வை நீக்கி தெம்பூட்டுவதற்காக மட்டுமே. இது உடல் வளர்ச்சிக்கான அல்லது புதிய சக்திகளை பெறுவதற்கான நாக நெடுந்துயில் அல்ல. நாகங்களின் அந்த பிரம்மாண்டமான பரிணாம தூக்கத்திற்கு அதிக நேரமும் அபாரமான ஆற்றல் சேமிப்பும் தேவை. அதை எப்போது வேண்டுமானாலும் சாதாரணமாக செய்துவிட முடியாது. ஆனால் உறங்கத் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே அவன் ஏதோ ஒரு சத்தத்தால் எழுப்பப்பட்டான். தலையை திருப்பி பார்த்தபோது அழகானவளும் பிரம்மாண்டமானவளுமான அந்த வெள்ளை நாகத்தாய் தன் இறக்கைகளை விரித்து சோம்பல் முறிப்பதை கேரன் கண்டான். அவளது வெளிர் மஞ்சள் நிற கண்கள் ஒரு நல்ல தூக்கத்திற்கு கிடைக்கும் திருப்தியை வெளிப்படுத்தின. ஆனால் அந்த குட்டி நாகங்களை கண்ட அடுத்த கணமே அந்த திருப்தி மறைந்தது. தன் குட்டிகளை பார்த்தாலே இந்த வெள்ளை நாகத்தாய்க்கு பிடிக்காது போலிருக்கிறது என்று கேரன் நினைத்து கொண்டான். சிறிது நேரத்தில் அவள் கூட்டிலிருந்து வெளியேறி வேட்டையாடி ஒரு பனி ஓநாயுடன் திரும்பினாள். உறைந்த நிலையிலிருந்த அந்த பிரம்மாண்டமான வெள்ளை ஓநாய் நாகங்களை அடுத்த நிலையில் உள்ள ஒரு வலிமையான மந்திர உயிரினம் ஆகும். உணவை கண்டதும் உற்சாகமடைந்த குட்டி நாகங்கள் அதை நோக்கி பாய முயன்றன. ஆனால் தாய் நாகம் அவர்களை தடுத்தாள். அவள் தன் கூர்மையான நகங்களால் அந்த பனி ஓநாயின் உடலை 4 துண்டுகளாக கிழித்தாள். அதில் மிக பெரிய துண்டை கேரனுக்கு முன்னால் தள்ளியவள் மற்ற 3 சிறிய துண்டுகளை ஹில், சார்லஸ் மற்றும் டாமுக்கு கொடுத்தாள். கேரன் கண் சிமிட்டுவிட்டு எந்த தயக்கமுமின்றி அந்த உணவை ஆவலுடன் உண்ணத் தொடங்கினான். பனி ஓநாய்கள் என்பவை குட்டிநாதங்களால் சாதாரணமாக நெருங்க முடியாத மந்திர சக்தி கொண்ட உயிரினங்களாகும். அவற்றின் இறைச்சி அதிக ஆற்றல் நிறைந்தது. இது குட்டி நாகங்களின் வளர்ச்சிக்கு மிக பெரிய அளவில் உதவும். தாய் நாகம் உணவை இப்படி துல்லியமாக பிரித்து கொடுக்காமல் இருந்திருந்தால் கேரன் நிச்சயமாக தன் உடன்பிறப்புகளின் பங்கையும் பிடுங்க முயற்சி செய்திருப்பான். தாய் நாகம் ஏன் தனக்கு பெரிய துண்டை கொடுத்தாள் என்பதன் காரணத்தை கேரன் அறிந்திருந்தான். வெள்ளை நாகத்தாய் ஏன் தனக்கு அதிக இறைச்சியை தந்தாள் என்பது கேரனுக்கு தெரியும். அவன் மற்ற குட்டி நாகங்களை விட வேகமாக வளர்ந்தான். அது மட்டுமில்லாமல் அவர்களிலேயே மிகவும் வலிமையானவனும் அவனே. ஒரு மூர்க்கமான நாகமாக வலிமையே அனைத்தை விட முக்கியமானது என்பதை அவன் நம்பினான். அவனுக்கு கிடைக்கும் உணவின் அளவு கூட அந்த விதியைத்தான் பின்பற்றியது. மற்ற 3 குட்டி நாகங்களும் மகிழ்ச்சியற்றவர்களாக தெரிந்தன. கேரனின் பெரிய இறைச்சி துண்டை பேராசை கலந்த கண்களுடன் பார்த்தன. ஆனால் அங்கே தாய் நாகம் இருந்ததாலும் ஏற்கனவே கேரனிடம் அடி வாங்கியிருந்ததாலும் அவர்கள் அவனிடமிருந்து உணவை திருட துணியமில்லை. குட்டிகளுக்கு உணவளித்த பிறகு அந்த வெள்ளை நாகத்தாய் மீண்டும் தூங்கச் சென்றது. அவளது கனவுகள் எவ்வளவு அற்புதமானவையோ அல்லது எது அவளை தூக்கத்திலேயே கட்டி போட்டு வைத்திருக்கிறதோ யாருக்கும் தெரியாது. உணவை முடித்த பிறகு கேரன் சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்தான். மீண்டும் புத்துணர்ச்சியும் பலமும் வந்ததை உணர்ந்ததும் சுயமாக வேட்டையாடுவதற்காக கூட்டிலிருந்து பறந்து சென்றான். வேகமாக வளர்வதற்கு அவனுக்கு நிறைய உணவு தேவைப்பட்டது. எவ்வளவு அதிகமாக கிடைக்கிறதோ அவ்வளவு நல்லது. தாய் நாகம் தரும் உணவு போதுமானதாக இல்லாததால் அவனே வேட்டையாட வேண்டியிருந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த பனிப்பாறை கூட்டின் அருகில் வலிமையான மந்திர உயிரினங்கள் எதுவும் இல்லாததால் அவனுக்கு கவலை குறைவு. ஒரு இடத்தை வெள்ளை நாகத்தாய் தனது எல்லையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்றால் அங்கே வேட்டையாட ஏராளமான உயிரினங்கள் இருக்கும்.
கேரன் வேட்டையாடுவதை பார்த்த மற்ற 3 குட்டி நாகங்களும் உடனே அவனை பின்பற்றி வேட்டைக்கு கிளம்பின. கேரன் தன் வலிமையான உடல் மற்றும் கால கையாளுகை வேகத்தை பயன்படுத்தி கேரன் ஒவ்வொரு முறையும் வேட்டையை முடித்துவிட்டு திரும்பும்போது கேரன் தான் வேட்டையாடிய இரைகளுடன் எப்போதும் நிறைவாகவே திரும்பினான். உடல் மிகவும் சோர்ந்து தளர்ந்து போகும்போதெல்லாம் அவன் ரெஸ்ட் எடுக்கச் சென்றான். மீண்டும் தெம்பு கிடைத்ததும் தனது அடுத்த வேட்டை பயணத்தை தொடங்கினான். முடிவில்லாத அந்த பகல் பொழுதில் காலம் மெல்ல நகர்ந்தது. வேட்டையாடும் நேரங்களில் கேரன் தன் கால சார்ந்த மற்ற திறன்களையும் கண்டறிய முயற்சி செய்தான். அவன் இன்னும் மிகச் சிறிய குட்டியாக இருந்ததால் அதில் அவனுக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. இருந்தபோதிலும் தொடர்ச்சியான வேட்டைகள் மூலம் அவனது போர் திறன்கள் படிப்படியாக மேம்பட்டன. மற்ற 3 குட்டி நாகங்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் அவை மிகவும் தடுமாற்றத்துடனும் தோல்வியுடனும் இருந்தன. ஆனால் 5 நிற தீய நாகங்களில் வெள்ளை நாகம் பலவீனமானது என்று கருதப்பட்டாலும் அது ஒன்றும் சாதாரண மந்திர உயிரினம் அல்ல. சில வாரங்களுக்கு பிறகு அந்த 3 குட்டிகளும் தங்கள் நாக பிரதாபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டன. நீருக்கடியிலிருந்தோ அல்லது பனிக்கடியிலிருந்தோ இரையை தாக்குவது எப்படி என்பதையும் அவை தெரிந்து கொண்டன. அவர்களின் முன்னேற்றம் காரணமாக இன்றும் முன்பு போல எப்போதும் பசியோடு இருக்கும் நிலை இப்போது இல்லை. அந்த பொறுப்பில்லாத வெள்ளை நாகத்தாய் வாரத்திற்கு ஒரு முறைதான் ஒரு மந்திர உயிரினத்தை வேட்டையாடி கொண்டு வந்து தருவாள். குட்டி நாகங்களுக்கு இதுதான் மிகவும் உற்சாகமான நேரம். மந்திர உயிரினங்களின் இறைச்சியும் இரத்தமும் குட்டி நாகங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த உணவாகும். அவற்றில் இருக்கும் ஆற்றலும் சத்துக்களும் சாதாரண மிருகங்களை விட பல மடங்கு அதிகம். இதில் கேரன் எப்போதும் எந்த விதிவிலக்குமின்றி காரனுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவனுக்கே மிகப்பெரிய பங்கு கிடைத்தது. இது மற்ற 3 குட்டி நாகங்களுக்கும் பொறாமையையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. ஆனால் அவர்களால் எதையும் செய்ய முடியவில்லை. அவர்களின் வாழ்க்கை மிகவும் சீரானதாக மாறியது. இதில் பெரிய சுவாரஸ்யம் ஏதுமில்லை என்றாலும் அது பாதுகாப்பாகவும் நிலையாகவும் இருந்தது. வேட்டையாடுவது, புதிய திறன்களை ஆராய்வது, தாய் நாகம் தரும் உணவை உண்பது மற்றும் தனது உடன்பிறப்புகளுடன் சண்டையிட்டு விளையாடுவது என நாட்கள் நகர்ந்தன. அந்த 3 குட்டிகளும் தங்களுக்கு கிடைக்கும் அடியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதே இல்லை. அவ்வப்போது காரனை வம்பு கிழுப்பதும் பின் அவனிடம் அடி வாங்கிவிட்டு தூங்கச் செல்வதுமாக இருந்தனர். எளிமையான ஆனால் திருப்திகரமான அந்த நாட்கள் வேகமாக ஓடின. சூரியன் உதித்து மறைந்தது. விண்மீன்கள் வானில் நகர்ந்தன. ஒட்டுமொத்த ஆர்க்டிக் பனிச்சமவெளியும் இருளில் மூழ்கிய ஒரு துருவ இரவையும் பின் ஒரு துருவ பகலையும் காரன் அனுபவித்து முடித்தான். சுமார் 1.5 ஆண்டுகள் கடந்த நிலையில் 6 மீட்டர் நீளமும் 8 மீட்டர் அகல விரிப்பு கொண்ட ஒரு பிரம்மாண்டமான வெள்ளை நிற நாகம் பனிப்பாறை கூட்டிலிருந்து குதித்து ஊளையிடும் கடும் காற்றை கிழித்து கொண்டு மேலே பறந்தது. காரனின் செதில்கள் வயதான அறிகுறியே இன்றி புதியனவாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. அவனது நகங்கள் தடிமனாகவும் இறக்கைகள் பாய்மரங்களைப் போலவும் வால் ஒரு ஈட்டியைப் போலவும் காட்சியளித்தன. அவனிடமிருந்து ஒரு வலிமையான மூர்க்கமான ஆற்றல் வெளிப்பட்டது. அனைவரையும் கவரும் விதமாக அவனது கண்கள் பிளாட்டினம் நிறத்தில் மின்னின. அவனது கழுத்தைச் சுற்றி கருப்பு நிற செதில்கள் ஒரு வளையத்தைப் போல கச்சிதமாக அமைந்திருந்தன. சாதாரணமாக நாகங்களின் குட்டி பருவம் என்பது 0 முதல் 6 வயது வரை இருக்கும். ஆனால் வெறும் 1.5 வயதே ஆன காரன் இன்னும் ஒரு குட்டி நாகமாக இருந்தபோதிலும் ஏற்கனவே ஒரு காரனின் உடல் வளர்ச்சி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த ஒரு வளர்ந்த நாகத்தின் அளவை எட்டியிருந்தது. இந்த அசாத்தியமான வளர்ச்சி காரனுக்கே ஆச்சரியத்தை அளித்தது. அவனுக்கு மட்டும் காலம் மிக வேகமாக நகர்வதை போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஆனால் தனது ஆற்றலை பற்றி முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு இந்த அபார வளர்ச்சியை அவன் மெல்ல ஏற்றுக்கொண்டான். தொடர்ச்சியான பல ஆழ்ந்த உறக்கங்கள் மற்றும் வளர்ச்சி நிலைகளுக்கு பிறகு இந்த உலகம் என்பது வெறும் வானம், பூமி, பனி மற்றும் உயிரினங்களால் ஆனது மட்டுமல்ல என்பதை காரன் கண்டறிந்தான். மற்ற உயிரினங்களால் பார்க்க முடியாத மின்னுகின்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு நதியை அவன் இப்போது காண்கிறான். அதுதான் கால நதி. துல்லியமாக சொன்னால் அது காலத்தின் ஒரு பருண்மையான வடிவம். காரனின் கண்களுக்கு அது ஓடுகின்ற ஒரு நதியாக தெரிகிறது. மற்ற உயிரினங்களுக்கு அது வானத்தை முட்டும் ஒரு பிரம்மாண்டமான மரமாகவோ அல்லது மெல்லிய தென்றலாகவோ தோன்றலாம். இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து தளங்களும் அவற்றிற்கு இடைப்பட்ட ஆற்றல் அடுக்குகளும் இந்த கால நதிக்குள்ளேயே அடக்கம். கால நதி அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. விழுகின்ற பனித்துளிகள், நகரும் பனிப்பாறைகள், கடும் காற்று, வானம், பூமி, சூரியன், நந்திரன் மற்றும் விண்மீன்கள் என அனைத்தும் அதன் ஒரு பகுதியே. காரன் சுவாசிக்கும்போது அவன் காற்றையும் பஞ்சபூத ஆற்றலையும் மட்டும் உள்ளிழுக்கவில்லை. அந்த கால நதியிலிருந்து மாயாஜால நீர் திவளைகளையும் சேர்த்து உறிஞ்சுகிறான். இது அவனுக்கு ஒரு தனித்துவமான சக்தியை வழங்குகிறது. அதை அவன் காலத்தின் ஆற்றல் என்று அழைக்கிறான்.
காலத்தை கட்டுப்படுத்துவதற்கான அவனது அடிப்படை எரிபொருளே இந்த ஆற்றலே. அவன் கால நதி எப்போதும் முன்னோக்கியே பாய்வதால் காலத்தை பின்னோக்கி நகர்த்துவதையோ அல்லது மெதுவாக்குவதையோ விட காலத்தை முடுக்குவதையே முதலில் மாஸ்டர் செய்ய முடிவு செய்தான். காலநதியின் ஓட்டத்திற்கு எதிராக செல்வது மிகவும் கடினம். ஒரு இளம் காலநாகமாக காரன் காலநதியாலேயே நேசிக்கப்படும் ஒரு அரிய உயிரினமாக தெரிந்தது. அதன் உதவியுடன் அவன் சாதாரண நாகங்களை விட 10 மடங்கு வேகமாக வளர்ந்தான். மேலும் காலத்தின் ஓட்டம் அவனை வலிமையாக்கியதே தவிர எந்த ஒரு மோசமான விளைவையும் அவனிடம் ஏற்படுத்தவில்லை. சாதாரண வெள்ளை நாகங்களுக்கு வயது ஏற ஏற அவற்றின் செதில்கள் மங்கி சொரசொரப்பாக மாறும். ஆனால் காரனின் செதில்களோ காலத்தால் தீண்டப்படாதவை போல ஒரு கண்ணாடி போல மின்னிக்கொண்டும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருந்தன. இயற்கை பேரிடர்களோ அல்லது மனிதர்களுடனான போரோ மட்டுமே ஒரு காலநாகத்தை கொல்ல முடியும். காலத்தின் ஓட்டத்தால் அதற்கு அழிவே இல்லை. அந்த இறந்த நாட்டின் கீழே இப்போது பிரம்மாண்டமாக வளர்ந்துவிட்ட காரன் ஒருவித கவலையை உணர்ந்தான். வெள்ளை நாகத்தாயின் பார்வை சமீப காலமாக என் மீது விசித்திரமாக விழுகிறது. அதிகபட்சம் அவளுக்கு என்னை வளர்க்க இனி விருப்பமில்லை என்று நினைக்கிறேன். அவள் என்னை விட்டுவிட்டால் எனது இந்த சீரான வளர்ச்சி வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடும். சாதாரண விதிகளின்படி ஒரு பெண் நாகம் தனது குட்டியை அது தன் காலில் நிற்கும் அளவுக்கு வலிமை பெறும் வரை வளர்க்கும். அதற்கு பிறகுதான் அதை கூட்டிலிருந்து வெளியேற்றி சொந்தமாக வாழச் சொல்லும். எவ்வளவு கொடூரமான நாகமாக இருந்தாலும் ஒரு குட்டி நாகம் தயாராவதற்கு முன்னவே அதை தனியாக விடாது. ஆனால் காரன் வெறும் 1 வயதை கடந்த குட்டியாக இருந்தாலும் அவனது உடல் அளவு ஒரு வளர்ந்த இளம் நாகத்தின் இணையாக இருந்தது. வெள்ளை நாகத்தாய் இப்போது காரனை பார்க்கும்போதெல்லாம் அவளுடைய பார்வையில் ஒருவித எச்சரிக்கையும் பொறுமையின்மையும் தெரிந்தது. அதிகபட்சம் அவள் மிக விரைவில் அவனை கூட்டிலிருந்து வெளியேற்றி விடுவாள் என்று தோன்றியது. கால கையாளுகை தவிர காரன் ஒரு புதிய சக்தியையும் சில தற்காப்பு கலைகளையும் கற்றிருந்தான். ஆனால் முழுமையாக வளர்ந்த ஒரு நாகத்தின் வலிமை அவனிடம் இன்னும் இல்லை. இந்த ஆபத்தான உலகில் தாய் நாகத்தை பிரிந்த பிறகு அவன் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரன் ஏற்கனவே தனக்கான திட்டங்களை தீட்டத் தொடங்கினான். அவன் அடிக்கடி ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் தாய் நாகத்தின் எல்லை வரையிலும் உயரத்தில் பறந்து சென்று தான் வளர்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல இடத்தை தூரத்தில் தேடி பார்ப்பான். கூட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு உடனடியாக தஞ்சமடையக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடத்தை கண்டறிய விரும்பினான் காரன். நாடோடியாக அலைவதை காரன் விரும்பவில்லை. அது மிகவும் ஆபத்து. இரவு நேரத்தில் காரன் தனது இறக்கைகளை விரித்து பறந்தான். அவனது கண்ணாடி போன்ற பளபளப்பான செதில்கள் ஒளியை பிரதிபலிக்காமல் இரவு நாட்டின் இருளோடு கச்சிதமாக ஒன்றிணைந்து அவனுக்கு ஒரு சிறந்த உருமறைவை வழங்கின. பார்வை திறன் குறைவான ஒருவர் காரனை பார்த்திருந்தால் ஏதோ ஒரு கருமேகம் வானில் நகர்வது போலதான் அவர்களுக்கு தோன்றும். இப்போது அந்த தொலைதூர வடக்கு பனிச்சமவெளி விண்மீன்களும் நிலவும் இணைந்து பிரகாசிக்கும் ஒரு நட்சத்திர இரவின் கீழ் அமைதியாக கிடந்தது. அந்த காட்சி ஒரு கனவைப் போல அத்தனை அழகாக இருந்தது. அத்தகைய இரவு வானத்தின் கீழ் பறக்கும்போது தன்னை சுற்றியுள்ள காற்று அதிக உயிர் சக்தியுடன் இருப்பதை காரன் உணர்ந்தான். அவன் இதற்கு முன்பு பலமுறை பறந்திருந்தாலும் உயரத்தில் சிறகடித்து பறக்கும்போது கிடைக்கும் அந்த சுதந்திர உணர்வு அவனுக்கு எப்போதும் மட்டற்ற மகிழ்ச்சியை அளித்தது. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு காரன் தாய் நாகத்தின் எல்லையை அடைந்தான். அவள் வாழும் பகுதி 1000 மீட்டர் உயரமுள்ள அந்த பிரம்மாண்ட பனிப்பாறையை தவிர மற்ற இடங்கள் அனைத்தும் சமவெளியாகவே இருந்தன. ஆனால் தெற்கே ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எண்ணற்ற மலைக்குன்றுகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த முடிவில்லாத மலைத்தொடர்கள் தெரிந்தன. அந்த மலைகளில்தான் பல மந்திர உயிரினங்கள், மனித உருவம் கொண்ட உயிரினங்கள் மற்றும் நிலத்தடி அரக்கர்கள் வாழ்ந்து வந்தனர். காரன் இப்போது அந்த பிரம்மாண்ட மலைத்தொடர்களை நோக்கியே பறந்து கொண்டிருந்தான். வாய்ப்பு இருந்தால் அந்த மலைத்தொடர்களுக்கு மிக அருகில் செல்வதை தவிர்க்கவே அவன் விரும்பினான். ஏனெனில் வடதுருவ பனிச்சமவெளியை விட அந்த மலைப்பகுதிகள் மிகவும் ஆபத்தானவை. முன்பு ஒருமுறை காரன் அந்த 1000 மீட்டர் உயர பனிப்பாறையை கடந்து இன்னும் வடக்கே இருக்கும் துருவ பகுதிகளுக்கு சென்றிருந்தான். ஆனால் எவ்வளவு தூரம் வடக்கே செல்கிறானோ அவ்வளவு தூரம் சூழல் மிகவும் குளிராகவும் உயிரினங்களே இல்லாத பாழ்நிலமாகவும் மாறியது. அத்தகைய கடுமையான சூழலில் தனக்கு தேவையான உணவை கண்டறிய முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. அவனது உடலோ பெரியது, பசியோ அதைவிட பெரியது. உயிர் பிழைப்பதற்கே காரன் ஒவ்வொரு வாரமும் தனது உடல் எடையைப் போல பல மடங்கு உணவை உண்ண வேண்டியிருந்தது. உயிரினங்களே இல்லாத அந்த பாழ்நிலமான வடபகுதிக்கு இன்னும் ஆழமாக செல்வது என்பது எதிரிகளால் கொல்லப்படுவதற்கு முன்பே பசியால் சாவதற்கு சமம். ஒரு காலநாகம் பசியால் இறந்துவிட்டது என்ற செய்தி மட்டும் வெளியே தெரிந்தால் இந்த உலகில் உள்ள அனைத்து அறிவுள்ள உயிரினங்களும் அதை கேட்டு சிரிக்கும். அவன் தெற்கு நோக்கி மலைத்தொடர்களை நோக்கி பறந்து கொண்டிருந்தாலும் தங்குவதற்கு ஒரு பொருத்தமான இடத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தான்.
தான் போதுமான வலிமையை பெறும் வரை வடதுருவ பனிச்சமவெளியை விட்டு வெளியேறும் எண்ணம் அவனுக்கு இல்லை. ஏனெனில் இந்த உலகில் மிகவும் ஆபத்தான உயிரினங்கள் உண்மையில் மனிதர்கள்தான். மனித சாகச பயணிகள் பெரும்பாலும் நாகக் கொலையாளிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒரு நாகம் இருக்கும் இடத்தை அவர்கள் கண்டறிந்துவிட்டால் எண்ணற்ற மனித ஆய்வாளர்கள் அந்த இடத்திற்கு விரைந்து வருவார்கள். ஒரு நாகத்தை கொன்று வீரன் என்ற பட்டத்தை பெற அவர்கள் துடிப்பார்கள். நாகத்தின் உடல், அதன் பற்கள், நகங்கள் மற்றும் செதில்கள் என அனைத்துமே மந்திர உலகில் மிக அதிக விலையுள்ள மந்திரப் பொருட்களாக கருதப்படுகின்றன. எனது பழைய இனத்தவர்தான் இப்போது நான் அதிகம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய எதிரிகள் என்று காரன் ஆழமாக சிந்தித்தான். விதியின் விளையாட்டை எண்ணி அவன் வியந்தான். அவனது மனம் மெல்ல அந்த பழைய நீல நிற கோளை நோக்கிச் சென்றது. நான் போதுமான வலிமை பெற்ற பிறகு ஒருவேளை அந்த நீல நட்சத்திரத்திற்கு திரும்பிச் சென்று எனது பராக்கிரமத்தை காட்ட முடியுமோ? அது ஒன்றும் சாத்தியமில்லாதது அல்ல. வெவ்வேறு உலகங்கள் பருப்பொருட்களுக்கு வெவ்வேறு விதிகளை வைத்திருக்கின்றன. பூமியும் இந்த உலகமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை என்பதால் தனது பழைய வீடு இதே தளத்தில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கலாம் என்று காரன் நம்பினான். அவனது புரிதலின்படி ஒரு தளம் என்பது எண்ணற்ற உலகங்களின் தொடுப்பு. இந்த உலகங்கள் அளவிலும் வடிவிலும் மாறுபடலாம். சில நிலப்பரப்புகளாக இருக்கலாம், சில கிரகங்களாக இருக்கலாம், இன்னும் சில பிரம்மாண்ட அண்டங்களாக இருக்கலாம். தளங்களுக்கும் உலகங்களுக்கும் இடையிலான உறவு என்பது ஒரு பெரிய குமிழிக்குள் பல சிறிய குமிழிகள் இருப்பதைப் போன்றது. இந்த குமிழிகளை பிரிக்கும் சுவர்கள் பழிக்குச் சுவர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த சுவர்களுக்கு இடையில் பியூயல் எனப்படும் அம்பர் நிற திரவம் நிரம்பியிருக்கிறது. மந்திர கப்பல்கள், சக்தி வாய்ந்த மந்திரங்கள் அல்லது சில வலிமையான உயிரினங்களால் மட்டுமே இந்த உலகங்களுக்கிடையே பயணம் செய்ய முடியும். காலநாகம் அத்தகைய உயிரினங்களில் ஒன்று. தான் இன்னும் வலிமையடையும் போது காலநதியின் வழியாக பயணம் செய்து கடந்த காலத்திற்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ கூட செல்ல முடியும் என்ற உள்ளுணர்வு காரனுக்கு இருந்தது. ஆனால் தற்போதைய நிலைக்கு திரும்பினால் அவன் கூட்டிலிருந்து வெளியேற்றப்படப் போகிற கவலையில் இருக்கும் ஒரு குட்டி நாகம்தான் காரன். காரன் வானத்தில் வட்டமடித்தபடி கீழே ஒரு நல்ல மறைவிடத்தை தேடினான். சிறிது நேரத்தில் அவனது கண்கள் பிரகாசித்தன. சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் வளைந்து நெளிந்து போகும் ஒரு சிறிய பனிப்பாறை ஆற்றை அவன் கண்டான். அனைத்து நாகங்களுமே நிலம், நீர், காற்று எங்கும் வாழக்கூடிய திறன் படைத்தவை. அந்த பனிப்பாறை ஆற்றில் தான் வாழ முடியும் என்று காரன் நினைத்தான். எதிர்காலத்தில் சிறிது காலம் நீருக்கடியில் வாழவும் காரன் திட்டமிட்டிருந்தான். அந்த பனிப்பாறை ஆற்றின் அடிப்பகுதியில் ஒரு கூட்டை கட்டினால் அது மறைந்து வாழ்வதற்கும் பாதுகாப்பிற்கும் மிகச்சிறந்த இடமாக இருக்கும் என்று கருதினான். இதனை முடிவு செய்த காரன் அந்த சிறிய பனிப்பாறை ஆற்றின் அருகில் பனி ராட்சதர்கள் அல்லது பனி ஓன்கள் போன்ற ஆபத்தான உயிரினங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று சோதிக்க முடிவு செய்தான். தனது பழைய கூட்டின் திசையை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்தபடியாக தாய் நாகத்தின் எல்லையை தாண்டினான். அவன் அந்த இல்லாத எல்லையை கடந்த அடுத்த நொடியே ஒரு வலிமையான நாகத்திடமிருந்து வெளிப்படும் அந்த பிரம்மாண்ட அழுத்த உணர்வு மறைந்தது. காரனுக்கும் அந்த பனிப்பாறை ஆற்றுக்கும் இடையே இப்போது சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் இருந்தது. தனது முழு வேகத்தில் பறந்தால் அவன் மிக விரைவில் அங்கே இருக்க முடியும். ஆனால் தாய் நாகத்தின் பாதுகாப்பான எல்லையை விட்டு வெளியேறியிருந்ததால் காரன் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட்டான். அவன் தனது நாக பிரதாபத்தை குறைத்து கொண்டான். காற்றில் பலமான சத்தத்தையோ அல்லது அதிர்வையோ உண்டாக்கி வலிமையான உயிரினங்களின் கவனத்தை ஈர்த்துவிடக்கூடாது என்பதற்காக தனது பறக்கும் வேகத்தையும் கட்டுப்படுத்தினான். இருந்தபோதிலும் சிறிது தூரம் கடந்த பிறகு பனிப்பாறை ஆற்றை அடைய இன்னும் 10 கிலோமீட்டர் தூரம் இருந்த நிலையில் காரனை தேடி ஆபத்து வந்தது. காரனை விட பெரிய, அதாவது 10 மீட்டருக்கும் அதிகமான சிறகுகளை கொண்ட ஒரு பிரம்மாண்ட கழுகு அவன் தலைக்கு மேலே வட்டமிட்டது. காரனை பார்த்ததும் அந்த கழுகு ஒரு கணம் தயங்கிவிட்டு பிறகு நேராக அவனை நோக்கி பாய்ந்தது. அந்த சத்தத்தை கேட்டு காரன் நிமிர்ந்து பார்த்தான். வெள்ளை இறகுகளுடனும் சிறகுகளை சுற்றி சுழலும் கடுமையான காற்றுடனும் ஒரு உயிரினம் அவன் கண்ணில் பட்டது. அது ஒரு மந்திர உயிரினம். வெள்ளை இறகு பனி காற்று கழுகு. காரன் ஒரு கணம் அதிர்ந்தாலும் அடுத்த நொடியே அமைதியானான். அவன் அதிக கவலைப்படவில்லை. தாய் நாகத்தின் எல்லையில் அவன் ஏற்கனவே சில மந்திர உயிரினங்களை சந்தித்திருக்கிறான். கடந்த 1 வருடத்தில் பனிப்பாம்புகள், காற்று பறவைகள் போன்ற சிறிய உயிரினங்களை அவன் வேட்டையாடியும் இருக்கிறான். ஆனால் இப்போது அவன் முன்னால் இருக்கும் இந்த கழுகு மிகவும் பெரியது. முதல் பார்வையில் அது காரனை விட பெரியதாக தெரிந்தது. காற்றை கிழிக்கும் ஒரு கூர்மையான சத்தத்துடன் அந்த பனிக்காற்று கழுகு ஒரு போர் விமானத்தைப் போல காரனை நோக்கி பாய்ந்து வந்தது. அதே சமயம் அது தன் சிறகுகளை பலமாக உதறியது. அதிலிருந்து உருவான கடும் குளிர்காற்று பல்லாயிரக்கணக்கான சிறிய பனி ஊசிகளை ஒரு புயலைப் போல காரன் மீது பொழிந்தது.
பயனற்ற ஒரு சிறிய உயிரினம். எனக்கு வம்பு செய்ய விருப்பமில்லை என்பதற்காக நான் பலவீனமானவன் என்று அர்த்தமல்ல. எனது சக்தியை சோதிக்க சரியான இரை கிடைத்துவிட்டது என்று காரன் நிலைத்தான். எனது புதிய திறமையை சோதித்துப் பார்க்க இதுவே சரியான நேரம். காரன் தேவையற்ற சத்தத்தை விரும்பவில்லை. அவன் கவலைப்படுவதெல்லாம் தாய் நாகத்தை போன்ற வலிமையான பிறவிகளைப் பற்றித்தானே தவிர இந்த கழுகை பற்றியல்ல. அவன் ஒரு ஏளனச் சிரிப்புடன் தன் நாக வாயை திறந்து அந்த கழுகை நோக்கி ஏதையோ உமிழ்வது போல பாவனை செய்தான். பொதுவாக ஒரு வெள்ளை நாகத்திடமிருந்து வெளிவரும் அந்த உறைபனி மூச்சுக்காற்று இப்போது வரவில்லை. இந்த குட்டி வெள்ளை நாகம் என்ன முட்டாளா என்று அந்த கழுகு ஒரு கணம் குழம்பியது. ஆனால் அடுத்த நொடியே கண்ணுக்குத் தெரியாத தொட்டுணர முடியாத ஒரு ஆற்றல் அலை அந்த கழுகை தாக்கியது. கழுகு மரண ஓலமிட்டது. அதன் உடலிலிருந்த பலம் மிக வேகமாக வடிந்து போனது. அதன் கண்கள் மங்கின. ஒரு காலத்தில் பிரகாசமாக இருந்த அதன் இறகுகள் புலிவிழந்தன. அதன் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருந்த மந்திர ஆற்றல் மிகவும் மந்தமானது. எதனாலும் தடுக்க முடியாத ஒரு சிதைவு அதன் உடலை தாக்கியது. அதன் இறகுகள் கிழிந்து இரத்தமும் சதையும் காற்றில் சிதறின. இதுதான் காரன் சமீபத்தில் பெற்ற புதிய ஆற்றல், காலவரிசை நாக மூச்சுத் தாக்குதல். கோடு போன்ற வடிவம் கொண்ட கண்ணுக்கு புலனாகாத இந்த மூச்சுத் தாக்குதல் ஒரு அமானுஷ்ய சக்தியாகும். இது மந்திரத்தை போன்றதே. எனவே மந்திரமற்ற சூன்ய பிரதேசங்களில் இவற்றை செயல்படுத்துவது கடினம். நடந்ததை உணர்ந்து கொண்ட அந்த பனிக்காற்று கழுகு பீதியடைந்து அங்கிருந்து தப்பிக்க முயன்றது. அந்த காலவரிசை தாக்குதலின் எல்லையிலிருந்து தப்பிப்பதற்காக கழுகு வேகமாக நகர்ந்தது. இந்த காலவரிசை மூச்சுத் தாக்குதலை பயன்படுத்துவது அதிக ஆற்றலை உறிஞ்சும் என்பதால் காரன் தன் வாயை மூடிக்கொண்டான். அவன் மீண்டும் அந்த தாக்குதலை தொடராமல் அதற்கு பதிலாக கால முடுக்க என்ற மந்திரத்தை செயற்படுத்தினான். அவனை சுற்றியுள்ள காலத்தின் ஓட்டம் 2 மடங்கு வேகமானது. அவனது பிரம்மாண்டமான உடலுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத வகையில் அவனது அசைவுகள் அதீத வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் மாறின. கழுகு ஏவிய அந்த பனி ஊசிகளும் கடும் காற்றும் காரனின் உடலை உரசிக்கொண்டு சென்றன. ஆனால் அவன் லாவகமாக அவற்றை தவிர்த்தான். ஏற்கனவே காலவரிசை தாக்குதலால் பலத்த காயமடைந்திருந்த அந்த பனிக்காற்று கழுகின் கண்களுக்கு முன்னால் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் காரன் அதன் மிக அருகில் இருப்பதை அது கண்டது. இதை வாங்கிக்கொள். காரன் தன் 2 நாக நகங்களையும் ஒரு சுத்தியலை போல ஓங்கி அடித்தான். அவனது நகங்கள் சாதாரண வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் வந்து அந்த கழுகின் தலையை தாக்கின. காரனின் நகங்களுக்கு அடியில் அந்த கழுகின் சதையும் எலும்பும் கூழாக நசுங்குவதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அடுத்த நொடியே தலை துண்டிக்கப்பட்ட அந்த பனிக்காற்று கழுகின் உடலை பிடித்துக்கொண்டு காரன் தரைக்கு திரும்பினான். ஆவலுடன் அந்த இறைச்சியை உண்ணத் தொடங்கினான். மந்திர உயிரினங்களின் இறைச்சி எப்போதும் அதிக ஊட்டமளிக்கும். உண்ணும்போதே சற்று முன் நடந்த போரை பற்றி காரன் சிந்தித்து பார்த்தான். காலநாகத்தின் அந்த மூச்சு தாக்குதல். காலநாகத்தின் அந்த தாக்குதலுக்கு 2 முக்கிய விளைவுகள் உள்ளன. ஒன்று, எதிராளியின் வயதை காரனின் வயதை பொறுத்து வினாடிக்கு 2 ஆண்டுகள் வீதம் அதிகரிக்கச் செய்வது, ஏஜிங். காரனுக்கு வயது கூட கூட இந்த வேகம் வினாடிக்கு 1 ஆண்டு என்ற வீதத்தில் உயர்ந்து கொண்டே போகும். இரண்டாவது, சாதாரண மந்திர கவசங்களாலோ அல்லது மந்திர எதிர்ப்பு சக்திகளாலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அமானுஷ்ய காயத்தை ஏற்படுத்துவது. இந்த திறமையை பயன்படுத்த காரன் தான் சேமித்து வைத்திருக்கும் கால ஆற்றலை மட்டுமல்ல, அண்டத்தில் உள்ள பல்வேறு விதமான மூலக்கூறு ஆற்றலையும் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த அமானுஷ்ய சக்திகள் மந்திரத்தை போன்றதே. எனவே மந்திரமற்ற சூன்ய பிரதேசங்களில் இவற்றை செயல்படுத்துவது கடினம். நடந்ததை உணர்ந்து கொண்ட அந்த பனிக்காற்று கழுகு பீதியடைந்து அங்கிருந்து தப்பிக்க முயன்றது. அந்த காலவரிசை தாக்குதலின் எல்லையிலிருந்து தப்பிப்பதற்காக கழுகு வேகமாக நகர்ந்தது. இந்த காலவரிசை மூச்சு தாக்குதலை பயன்படுத்துவது அதிக ஆற்றலை உறிஞ்சும் என்பதால் காரன் தன் வாயை மூடிக்கொண்டான். அவன் மீண்டும் அந்த தாக்குதலை தொடராமல் அதற்கு பதிலாக கால முடுக்க என்ற மந்திரத்தை செயற்படுத்தினான். அவனை சுற்றியுள்ள காலத்தின் ஓட்டம் 2 மடங்கு வேகமானது. அவனது பிரம்மாண்டமான உடலுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத வகையில் அவனது அசைவுகள் அதீத வேகத்துடனும் சுறுசுறுப்புடனும் மாறின. கழுகு ஏவிய அந்த பனி ஊசிகளும் கடும் காற்றும் காரனின் உடலை உரசிக்கொண்டு சென்றன. ஆனால் அவன் லாவகமாக அவற்றை தவிர்த்தான். ஏற்கனவே காலவரிசை தாக்குதலால் பலத்த காயமடைந்திருந்த அந்த பனிக்காற்று கழுகின் கண்களுக்கு முன்னால் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் காரன் அதன் மிக அருகில் இருப்பதை அது கண்டது.
இதை வாங்கிக்கொள். காரன் தன் 2 நாக நகங்களையும் ஒரு சுத்தியலை போல ஓங்கி அடித்தான். அவனது நகங்கள் சாதாரண வேகத்தை விட 2 மடங்கு வேகத்தில் வந்து அந்த கழுகின் தலையை தாக்கின. காரனின் நகங்களுக்கடியில் அந்த கழுகின் சதையும் எலும்பும் கூழாக நசுங்குவதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அடுத்த நொடியே தலை துண்டிக்கப்பட்ட அந்த பனிக்காற்று கழுகின் உடலை பிடித்துக்கொண்டு காரன் தரைக்கு திரும்பினான். ஆவலுடன் அந்த இறைச்சியை உண்ணத் தொடங்கினான். மந்திர உயிரினங்களின் இறைச்சி எப்போதும் அதிக ஊட்டமளிக்கும். உண்ணும்போதே சற்று முன் நடந்த போரை பற்றி காரன் சிந்தித்து பார்த்தான். காலநாகத்தின் அந்த மூச்சு தாக்குதல். வழியில் எந்தவிதமான எதிர்பாராத இடையூறுகளும் ஏற்படவில்லை. பனிப்பாறை ஆற்றின் நீரோட்டத்தை பின்தொடர்ந்து கேரன் முன்னும் பின்னும் பறந்து சோதித்ததில் அது சுமார் 20 கிலோமீட்டர் நீளம் கொண்டது என்பதை உறுதி செய்தான். அங்கே வெள்ளை நாகங்களின் பரம எதிரிகளான பனி ராட்சதர்களோ அல்லது பனி ஓநாய்கள், நீலப்பாதை நாகங்கள், வடதுருவ கரடிகள் போன்ற வலிமையான மந்திர உயிரினங்களோ இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. அந்த பனிப்பாறை ஆற்றைச் சுற்றி அச்சமூட்டும் பல்லிகள், டெரர் லிசர்ட்ஸ், வெள்ளை வேட்டை நாய்கள், ஒயிட் ஹவுண்ட்ஸ் போன்ற சில உயிரினங்கள் மட்டுமே வசித்து வந்தன. அவற்றுக்கு சில மந்திர சக்திகள் இருந்தாலும் கேரனுக்கு அவை எந்தவிதத்திலும் அச்சுறுத்தலாக இருக்க முடியாது. இனி நான் இந்த பனிப்பாகையாற்றின் அடியில் வசிப்பேன். இந்த உயிரினங்களை எனக்கு பின்னால் வரும் சீடர்களாகவும் ஒற்றர்களாகவும் மாற்றிக்கொள்வேன். நான் எப்போதும் வேட்டையாடி கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களே எனக்கான உணவை கொண்டு வந்து தரட்டும் என்று கேரன் தனது மனதிற்குள் திட்டமிட்டான். அந்த பனிப்பாறை ஆற்றின் ஆழத்திலும் சில உயிரினங்கள் இருக்கக்கூடும் என்று அவன் கருதினான். இருப்பினும் இப்போதைக்கு தாய்நாகத்தின் எல்லையே மிகவும் பாதுகாப்பானது. அங்கே ஒரு கூட்டை கட்டி வாழ்வதே சிறந்த தேர்வு. சிறிது நேரம் கழித்து அவன் தனது இறக்கைகளை அடித்துக்கொண்டு மீண்டும் தனது பழைய கூட்டிற்கு பறந்தான். வெள்ளை நாகத்தாயே, நான் வெறும் 1 வயது நிரம்பிய சிறு குட்டிதான். என் மீது நீங்கள் இவ்வளவு கொடூரமாக நடந்து கொள்ள மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்று 6 மீட்டர் நீளம் கொண்ட கேரன் தனது உருவத்தை மறந்து நினைத்து கொண்டான். அவன் கூட்டிற்கு திரும்பியபோது அங்கே தாய்நாகம் இல்லை. கேரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவனது தம்பிகளான கேரனின் தம்பிகளும் தங்கையும் அங்கே இருந்தனர். ஆனால் கேரனுடன் ஒப்பிடும்போது அவர்கள் வளர்ச்சி மிகவும் குறைவாகவே இருந்தது. இப்போது பார்த்தால் அவர்கள் ஒரே ஈற்றில் பிறந்தவர்கள் என்று எவருமே சொல்ல மாட்டார்கள். அவர்கள் ஒரு மாடு அல்லது குதிரையின் அளவிலேயே இருந்தனர். கேரனிடம் பலமுறை அடிவாங்கியிருந்ததால் அவனிடம் வம்பு செய்ய அவர்களுக்கு துணிச்சலே இல்லை. இங்கே வாருங்கள், என் முதுகிற்கு நன்றாக மசாஜ் செய்து விடுங்கள் என்று கூறியவாறு கேரன் கண்களைச் செருகிக் கொண்டு தரையில் படுத்துக்கொண்டான். அந்த நீண்ட பயணத்தால் அவனது உடலும் மனமும் சோர்வடைந்திருந்தது. அவனது உடன்பிறப்புகள் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை என்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் பணிவுடன் கேரனின் அருகே வந்து தங்கள் நகங்களால் அவனது முதுகில் மசாஜ் செய்ய தொடங்கினர். அவர்களின் அசைவுகள் மிகவும் லாவகமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தன. இதிலிருந்தே கேரன் அவர்களை இதற்கு முன் எத்தனை முறை இப்படி வேலை வாங்கியிருப்பான் என்பது புரிந்தது. கேரன் சுகமாக தன் கண்களை மூடிக்கொண்டு தனது ஆற்றலையும் பலத்தையும் மெல்ல மீட்டெடுத்தான். சிறிது நேரத்தில் தாய்நாகம் வேட்டையாடிய இரையுடன் திரும்பியது. சுமார் 10 மீட்டர் நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான பாம்பு அது. அதிலிருந்து இன்னும் மந்திர ஆற்றல் கசிந்து கொண்டிருந்தது. அது ஒரு மந்திர உயிரினம் என்பதை கேரன் கண்டுகொண்டான். கேரன் உடனே கண்களை திறந்து அவள் அருகில் சென்றான். தாய்நாகம் உணவை பகிர்ந்து கொடுப்பாள் என்று கேரன் எதிர்பார்த்தான். அவள் முதலில் கேரனை பார்த்தாள். பிறகு மிகவும் பலவீனமாகவும் அப்பாவியாகவும் தெரிந்த மற்ற 3 குட்டி நாகங்களை பார்த்தாள். அவளது அந்த விளிர் மஞ்சள் நிற கண்கள், அந்த பார்வையில் ஒரு விசித்திரமான உணர்ச்சி தென்பட்டது. இந்த முறை வெள்ளை நாகத்தாய் அந்த பாம்பை 3 பங்குகளாக மட்டுமே பிரித்து மற்ற 3 குட்டிகளுக்கு மட்டும் கொடுத்தாள். கேரனுக்கு ஒரு துண்டு கூட கிடைக்கவில்லை. இதை கண்ட அந்த 3 குட்டி நாகங்களும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தன. இனி உனக்கு இங்கே இடமில்லை, நீ செல்ல பிள்ளை அல்ல, பட்டினி கிடக்கப் போகிறாய் என்று கேரனை பார்த்து பெருமையாக தலை நிமிர்ந்து நின்றன. கேரன் அவர்களின் பார்வையை பொருட்படுத்தவில்லை. ஆனால் அவனது உள்மனம் எச்சரித்தது. வெள்ளை நாகத்தாய் தன்னை வெளியேற்ற திட்டமிட்டு விட்டான் என்பதை அவன் உணர்ந்தான். நல்ல வேளையாக அவன் முன்கூட்டியே அதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தான். இல்லையெனில் தயாரிப்பு எதுவுமின்றி திடீரென துரத்தப்படுவது ஒரு ஆபத்தான நாடோடி வாழ்க்கைக்கு வழிவகுத்திருக்கும். நிச்சயமாக 3 நாட்களுக்கு பிறகு ஒரு சாதாரண பனிப்பொழிவு நாளில் அது நடந்தது. கேரன் வேட்டையை முடித்து தனது கூட்டிற்கு திரும்பியபோது குகையின் நுழைவாயிலில் நின்றிருந்த வெள்ளை நாகத்தாய் அவனை உள்ளே விடாமல் தடுத்தாள். கேரன், உனக்கு இப்போது தனியாக உயிர் வாழும் திறன் வந்துவிட்டது. எனது எல்லையை விட்டு நீ வெளியேற வேண்டிய நேரம் இது என்று அவள் நாகமொழியில் மிகவும் குளிர்ச்சியாக கூறினாள். அவளால் பேச முடியும் என்பது கேரனை சற்று திகைக்க வைத்தது. அழகான, அதே சமயம் மூர்க்கமான மற்றும் குளிர்ந்த அந்த உயிரினத்தை அவன் பார்த்தான். அவனது இதயத்தில் ஒரு சிக்கலான உணர்வு எழுந்தது.
ஒரு தாயிடமிருந்து அவன் கேட்ட முதல் வார்த்தைகள் அன்பானவை அல்ல, அவை எந்தவிதமான அரவணைப்பும் உணர்ச்சியும் இல்லாத நிராகரிப்பு மட்டுமே. அந்த வெள்ளை நாகத்தாயை பொறுத்தவரை கேரன் இப்போது அவளது அன்பிற்குரிய குட்டி அல்ல, மாறாக அவளது ஆதிக்கத்திற்கே சவால் கொடுக்கக்கூடிய ஒரு மிரட்டலாகவே அவன் தெரிந்தான். 1 வருடத்திற்கும் மேலாக ஒன்றாக வாழ்ந்ததால் கேரன் ஒரு தீய நாகமாக வளரவில்லை. அவனிடம் உணர்வுகள் இருந்தன. அவன் அவளை தனது தாயாகவே கருதி மதிக்கவும் செய்தான். ஆனால் அந்த வெள்ளை நாகத்தாய் இதனை ஏற்கவில்லை. எனது எல்லையை விட்டு வெளியேறு, மீண்டும் உன்னை இங்கே பார்த்தால் உன்னை நான் எதிரியாகவே கருதுவேன் என்று அவள் கர்ஜித்தாள். தனது பலத்தை காட்டவும் கேரனை பயமுறுத்தவும் அந்த வெள்ளை நாகத்தாய் ஆவேசமாக தனது நகங்களால் தரையை ஓங்கி அடித்தாள். அந்த அடியில் நாகக்கூட்டின் தரை அதிர்ந்தது. அதே சமயம் கூர்மையான பனிப்படிகள்கள் தரையிலிருந்து வெடித்து கிளம்பி கேரனை நோக்கி நேராக பாய்ந்தன. அவள் தன்னை துரத்துவார் என்று கேரன் எதிர்பார்த்தான். ஆனால் இவ்வளவு கொடூரமாக நேரடியாக தாக்குவார் என்று அவன் நினைக்கவில்லை. திடீரென தாக்கிய அந்த குளிர்ந்த கடினமான பனிப்படிகள்கள் கேரனின் உடலை அங்கத்தில் தூக்கி வீசியது. அவன் பல 10 மீட்டர்கள் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டு பெரும் போராட்டத்தின் பின் நிலை பெற்றான். அவனது உடலில் இருந்த பழிச்சென பல்லஞ்சிதழ்களில் அந்த தாக்குதலால் விரிசல்கள் விழுந்தன. உடல் முழுவதும் வலி பரவியது. வெள்ளை நாகத்தாய் மீண்டும் ஒருமுறை எச்சரிக்கையாக உருமினாள். ஆர்டிக் துருவ பகுதியின் கடும் காற்று கேரனின் மேல் வீசியது. ஆனால் அந்த பனிக்காற்றை விட அவளது உள்ளம் மிக குளிர்ந்து ஈவிரக்கமற்று இருந்தது. காரன் அந்த வலியையும் அவமானத்தையும் மௌனமாக தாங்கிக் கொண்டான். அவனது முகம் கோபத்தால் இருண்டது. அடுத்த நொடியே எவ்வித தயக்கமுமின்றி தனது சிறகுகளை விரித்து மேலே எழும்பினான். பனிப்பாறைகளை கடந்து தான் ஏற்கனவே தேர்வு செய்து வைத்திருந்த அந்த புதிய இருப்பிடத்தை நோக்கி வடக்கு திசையில் பறந்தான். பறக்கும்போது அவனது கோபம் மெல்ல தணிந்து ஒருவித வைராகியமாக மாறியது. அவன் ஒருமுறை அந்த பனிப்பாறை கூட்டின் திசையை திரும்பி பார்த்தான். அவனது பார்வையில் இப்போது பாசமில்லை, மாறாக ஒரு குளிர்ந்த மௌனம் மட்டுமே இருந்தது. தன்னை வெளியேறச் சொன்னதில் அவனுக்கு வருத்தமில்லை. அது அவளது எல்லை, அவள் துரத்துவது இயற்கைதான். ஆனால் போவதற்கு முன்னால் அநியாயமாக தன்னை தாக்கியதை காரனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த வெள்ளை நாகத்தாயின் முகத்தை அவன் மனதில் ஆழமாக பதிவு செய்து கொண்டான். சிறிது நேரத்தில் தாய்நாகத்தின் எல்லையை தாண்டிய காரன் அந்த துருவ இரவின் இருளுக்குள் மறைந்து தான் திட்டமிட்டிருந்த அந்த சிறிய பனிப்பாறை ஆற்றுக்கு வந்து சேர்ந்தான். வளைந்து நெழிந்து ஓடும் அந்த ஆற்றை பார்த்தவாறே அவன் கீழே இறங்கினான். அவனது வருகை அங்கிருந்த அச்சமூட்டும் பள்ளிகளின் கூட்டத்தை கலைத்தது. முதலைகளைப் போல தோற்றமளிக்கும் இந்த பள்ளிகள் நன்கு வளர்ந்த நிலையில் 4 மீட்டர் நீளமும் சுமார் 2 டன் எடையும் கொண்டவை. தடிமனான செதில்கள், கூர்மையான நகங்கள் மற்றும் பற்களுடன் கூடிய இந்த உயிரினங்கள் மிகவும் புத்திசாலித்தனமானவை மற்றும் தந்திரமானவை. அங்கே மொத்தம் 33 அச்சமூட்டும் பள்ளிகள் இருந்தன. அந்த கூட்டத்தில் மொத்தம் 33 பள்ளிகள் இருந்தன. அவற்றின் தலைவன் சுமார் 5 மீட்டர் நீளம் கொண்டது. உருவத்தில் காரனை விட சற்றே சிறியது. காரனை பார்த்ததும் அந்த தலைவன் தனது கூட்டத்தை அழைத்து கொண்டு அவனை சூழ்ந்தது. அது தன் தலையை உயர்த்தி பிளவுபட்ட நீண்ட நாக்கை வெளியே நீட்டி ஹிஸ் என்று சத்தமிட்டது. அதன் கண்கள் ஒரு வேட்டைக்காரனின் முனைப்போடு சுருங்கின. ஆனால் காரனின் கண்கள் அமைதியாக இருந்தன. அவற்றிலிருந்து ஒரு பிளாட்டினம் நிற நாக ஒளி வீசியது. திடீரென அவன் தனது 8 மீட்டர் அகலமுள்ள பிரம்மாண்ட இறக்கைகளை விரித்தான். அந்த விரிப்பு நில ஒளியையே மறைத்து வெண்ணிற பனித்தரையில் ஒரு பிரம்மாண்ட நிழலை படரச் செய்தது. அவனது தோற்றம் அந்த பள்ளிக்கூட்டத்தையே மிரளச் செய்தது. அதனுடன் சேர்த்து காரனிடவிருந்து ஒரு கண்ணுக்குத் தெரியாத நாக பிரதாபம் அலையென பாய்ந்து அந்த பள்ளிக்கூட்டத்தை சூழ்ந்தது. அச்சமூட்டும் பள்ளிகள் உடனடியாக பதற்றமடைந்து அங்குமிங்கும் ஓடத் தொடங்கின. அவற்றின் தலைவன் காரனின் அந்த அழுத்தத்தை எதிர்க்க போராடினது. ஆனால் காரனின் அமைதியான மற்றும் குளிர்ந்த பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அது மெல்ல பின்வாங்கத் தொடங்கியது. பயத்தில் பின்வாங்கிய அந்த தலைவன் திடீரென ஒரு கர்ஜனையுடன் தனது வாயிலிருந்து ஒரு பிரகாசமான நெருப்பு பந்தை காரனை நோக்கி உமிழ்ந்தான். ஆனால் காரன் அசையவில்லை. அவன் தனது சிறகுகளை ஒரு முறை பலமாக வீசினான். அந்த நெருப்பு பந்து பொறிகளாக சிதறிப்போனது. காரனின் சிறகுகளில் ஒரு கீறல் கூட விழவில்லை. ஏதோ ஒரு வெடிக்கும் நெருப்பு பந்தை தடுத்த போலன்றி ஒரு மெல்லிய தென்றலை விலக்கிவிட்டது போலவே அது இருந்தது. ஒரு நாகத்தின் மந்திர எதிர்ப்பு சக்தி அத்தனை பயங்கரமானது. சாதாரணமாக ஒரு வெள்ளை நாகம் குளிர் சார்ந்த தாக்குதல்களை எளிதில் தாங்கும். ஆனால் நெருப்பு தாக்குதல்களைக் கண்டு அஞ்சி ஒதுங்கிவிடும். ஆனால் காரன் ஒரு சாதாரண வெள்ளை நாகம் அல்லவே. அவன் ஒரு மாற்று கால நாகம். அனைத்து விதமான மூலக்கூறு மந்திரங்களுக்கும் எதிராக காரன் கிட்டத்தட்ட முழுமையான எதிர்ப்பு சக்தியை கொண்டிருந்தான். அந்த நெருப்பு பந்து அவன் மீது பட்டபோது ஒரு மெல்லிய வெதுவெதுப்பை மட்டுமே அவன் உணர்ந்தான்.
இந்த தோல்வி அந்த அச்சமூட்டும் பள்ளித் தலைவனின் எஞ்சியிருந்த கடைசி துணிச்சலையும் சுக்கு நூறாக உடைத்தது. அது மெல்ல தரையில் படுத்து பயத்தில் முணங்கத் தொடங்கியது. காரனின் கண்களை ஏறிட்டு பார்க்க கூட அதற்கு துணிவில்லை. மற்ற பள்ளிகளோ ஏற்கனவே தரையில் மண்டியிட்டு கிடந்தன. சில பள்ளிகள் பயத்தின் உச்சத்தில் மடுக்கத்துடனும் அசைவற்றும் சிலையாகிப் போனன. காரன் தனது நாகப்பிரதாபத்தை திரும்பப் பெற்றான். பின் அந்த பள்ளித் தலைவனை தன்னிடம் வருமாறு சைகை காட்டினான். முதலைக்கும் பள்ளிக்கும் இடைப்பட்ட தோற்றமளிக்கும் அந்த உயிரினம் ஒரு கணம் தயங்கிவிட்டு பின் கனத்த அடிகளுடன் காரனை நோக்கி நகர்ந்து வந்தது. ஒரு டேங்க் போன்ற கவச உடல் கொண்ட அந்த தலைவன் காரனின் முன்னால் மண்டியிட்டு தனது கருடிமுரடான கொம்புகள் நிறைந்த தலையை தாழ்த்தியது. காரன் தனது நகங்களை நீட்டி ஒரு செல்ல பிராணியுடன் விளையாடுவதைப் போல அதன் தலையை மென்மையாக தடவி கொடுத்தான். அதன் தோல் சொரசொரப்பாகவும் மணல் போன்ற அமைப்பிலும் இருந்தது. ஆனால் அந்த தீண்டல் காரனுக்கு எரிச்சலூட்டுவதாக இல்லை. அந்த பள்ளித் தலைவன் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் காரனின் வருடிக் கொடுதலை மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டது. ஒரு உண்மையான நாகத்திற்கு சீடர்களை பணிய வைப்பது என்பது மிகவும் எளிதான காரியம். ஒரு நாகம் தனது பிரதாபத்தை வெளிப்படுத்தினாலே போதும். பெரும்பாலான உயிரினங்கள் எதிர்ப்பை கைவிட்டுவிடும். சில நேரங்களில் சமமான பலம் கொண்ட உயிரினங்கள் கூட ஒரு நாகத்தின் முன்னால் நாகங்களின் அந்த மேலாதிக்க உணர்வு வெறும் பலம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு அமானுஷ்ய சக்தி. சில உயிரினங்கள் தாங்களாகவே முன்வந்து ஒரு நாகத்திற்கு அடிபணிவதை பெருமையாக கருதும். உதாரணமாக கோபால்டுகள் போன்ற நாகரத்தத்தின் சாயல் கொண்ட மனித உருவ இனங்கள் நாகங்களுக்காக தங்களை அர்ப்பணிக்க துணிவார்கள். பள்ளித் தலைவன் பணிந்தவுடன் மற்ற பள்ளிகளும் ஒவ்வொன்றாக எழுந்து காரனை சூழ்ந்து நின்றன. அவை மெல்லிய குரலில் உருமி தங்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்தின. இப்போது இந்த பள்ளிகள் காரனின் சீடர்கள், உதவியாளர்கள், ஒற்றர்கள், தேவைப்பட்டால் அவனது அவசர கால உணவும் கூட. அதே தந்திரத்தை பயன்படுத்தி அருகிலிருந்த 40க்கும் மேற்பட்ட வெள்ளை வேட்டை நாய்களையும் காரன் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். பனிப்பாறை ஆற்றின் மேல் பகுதியில் தனது இரகசிய கூட்டை கட்ட திட்டமிட்டிருந்த காரன் அந்த பகுதியில் இருக்கும் அனைத்து உயிரினங்களையும் அடக்கியாள அல்லது அழித்துவிட முடிவு செய்தான். சுமார் 8 மீட்டர் அகலமுள்ள சிறகுகளை விரித்து அந்த வெள்ளை நாகம் பனிப்பாறை ஆற்றின் பாதையிலேயே பறந்து சென்றது. அவனது பிளாட்டினம் நிற கண்கள் கீழே இருந்த பனி உலகத்தை உற்று நோக்கின. சில நிமிடங்களுக்குப் பிறகு காரனின் பார்வை ஓரிடத்தில் நிலைத்தது. அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான ஆர்வம் தெரிந்தது. அங்கே ஒரு விசித்திரமான உயிரினங்களின் குடியேற்றத்தை அவன் கண்டான். ஒரு கணம் யோசித்த காரன் தனது சிறகுகளை பலமாக அடித்து காற்றை சுழற்றியபடி காரன் அந்த இடத்தை நோக்கி தனது சிறகுகளை வேகமாக வீசி பலமான காற்றை சுழற்றியபடி விரைந்தான். கீழே பனிப்படிகங்களால் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் செதுக்கப்பட்டது போன்ற தோற்றமளிக்கும் பாதி வெளிப்படையான செமி டிரான்ஸ்பேரண்ட் வெள்ளை நிற உயிரினங்கள் பயமும் ஆச்சரியமும் கலந்த பார்வையுடன் அந்த நாகத்தை அண்ணாந்து பார்த்தன. காரன் தரையிறங்கி அந்த சிறிய பனிப்பாறை ஆற்றின் அருகே வசித்து வந்த அந்த மனித உருவ உயிரினங்களை கவனமாக உற்று நோக்கினான். துல்லியமாகச் சொன்னால் அவர்கள் ஒரு வகை மூலக்கூறு உயிரினங்கள், எலிமெண்டல் பீயிங்ஸ். காரனின் முன்னால் சுமார் 70 பனிக்குடில்கள் வரிசையாக இருந்தன. அவை மிகவும் எளிமையாகவும் கரடுமுரடாகவும் கட்டப்பட்டிருந்தாலும் ஒரு விதமான காட்டுத்தனமான அழகை கொண்டிருந்தன. அந்த பனிக்குடில்களில் வசிப்பவர்கள் மனிதர்களைப் போன்ற உருவம் கொண்டவர்கள். 1 முதல் 2 மீட்டர் உயரம் வரை இருந்த அவர்கள் பனியால் செய்யப்பட்ட சிலைகளைப் போலவே இருந்தனர். அவர்களின் கண்கள், மூக்கு, வாய், காதுகள் என அனைத்தும் மிக தெளிவாக செதுக்கப்பட்டிருந்தது போல தெரிந்தாலும் அவர்களால் மெல்லிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடிந்தது. ஆனா பெண்ணா என்று கண்டறிய முடியாத ஒரு சமநிலையான அழகை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். நீர்மூலக்கூறு உயிரினங்கள் என்று காரன் ஆழமாக சிந்தித்தான். முதல் பார்வையில் அவர்கள் சாதாரண நீர்மூலக்கூறு உயிரினங்கள் என்று அவன் நினைத்தாலும் கூர்ந்து கவனித்தபோது ஒரு பெரிய வித்தியாசம் தெரிந்தது. பொதுவாக நீர்மூலக்கூறு உயிரினங்கள் திரவ நிலையில் செமி லிக்விட் இருக்கும். ஆனால் இவர்களோ திண்ணமான பனிப்படிகங்களாக இருந்தனர். ஒருவேளை நீர்மூலக்கூறு உயிரினங்களில் ஏற்பட்ட ஏதேனும் ஒரு மரபணு மாற்றத்தால் இவர்கள் உருவெடுத்திருக்கலாம். நாக பாரம்பரிய தகவல்களில் இவர்களை பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லாததால் காரன் இவர்களுக்கு ஒரு பெயரை வைத்தான். காரன் அவர்களுக்கு ஒரு பெயரிட்டான், வடதுருவ பனி ஆவிகள், நார்தன் ஐஸ் ஸ்பிரிட்ஸ். இந்த துருவ பாழ்நிலத்தில் ஒரு மூலக்கூறு உயிரினங்களின் கூட்டத்தை கண்டது காரனுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. அவன் மகிழ்ச்சியடைய காரணம், இந்த மூலக்கூறு உயிரினங்கள் பொதுவாக புத்திசாலிகள் மற்றும் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறன் கொண்டவர்கள். அச்சமூட்டும் பல்லிகள் அல்லது வெள்ளை வேட்டைனார்கள் போல அன்றி இவர்களால் காரனின் கட்டளைகளை துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும். இவர்களை தனது கூட்டாளிகளாக மாற்றிக்கொண்டால் தனது புதிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பது காரனுக்கு மிகவும் எளிதாகிவிடும். அதே சமயம் அவனது ஆச்சரியத்திற்கு பின்னால் ஒரு முக்கிய காரணம் இருந்தது. இந்த பிரதான பொருள் தளத்தில் மூலக்கூறு உயிரினங்கள் கிடைப்பது மிகவும் அரிது.
இத்தகைய உயிரினங்கள் பொதுவாக உட்தளங்களில் மட்டுமே வாழக்கூடியவை. பிரதான தளம் என்பது பல்வகைப்பட்ட ஆற்றல்களும் மூலக்கூறுகளும் சமநிலையில் கலந்திருக்கும் பகுதி. அதனால் அங்கே பல வகையான உயிரினங்கள் வாழ்கின்றன. ஆனால் உட்தளங்கள் என்பவை தூய்ம ஆற்றலால் ஆனவை. மண், நீர், நெருப்பு, காற்று, நேர்மறை ஆற்றல் மற்றும் எதிர்மறை ஆற்றல் என 6 தளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அங்கே அந்தந்த மூலக்கூறுகளின் ஆதிக்கம் மட்டுமே இருக்கும். பிரதான தளத்தில் நாம் காணும் பெரும்பாலான மூலக்கூறு உயிரினங்கள் ஏதேனும் ஒரு அழைப்பு மந்திரத்தால் இங்கே கொண்டுவரப்பட்டு அப்படியே தங்கிவிட்டவையாகத்தான் இருக்கும். ஒருவேளை ஏதேனும் ஒரு கவனக்குறைவான மந்திரவாதி தான் வரவழைத்த உயிரினத்தை இங்கே தொலைத்துவிட்டு சென்றிருக்கலாம் என்று காரன் நினைத்தான். ஏனெனில் இந்த தளத்தின் சூழ்நிலையில் மூலக்கூறு உயிரினங்கள் இயற்கையாக உருவாவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. காரன் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே அந்த வடதுருவ பனி ஆவிகளிலேயே உயரமாக இருந்த ஒருவன் மிகுந்த மரியாதையும் எச்சரிக்கையுடன் காரனை நெருங்கினான். அவன் அந்த உலகத்தின் பொதுவான மொழியிலேயே பேசினான். மகா மேன்மை பொருந்திய உண்மையான நாகமே, தாங்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள். அவன் பேசியதை கேட்ட காரனின் கண்கள் பிரகாசித்தன. இவர்களிடம் புத்திசாலித்தனம் இருப்பதை அவன் உறுதி செய்து கொண்டான். காரன் தனது கம்பீரமான குரத்தில் இப்படி முழங்கினான். இனிமேல் இந்த பனிப்பாறை ஆறு எனது எல்லை. நீங்கள் அனைவரும் எனது சீடர்களாக இருந்து உங்களிடம் உள்ள அனைத்தையும் எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கு பதிலாக இந்த பனிச்சமவெளியின் வருங்கால ஆட்சியாளரான காரன் ஆகிய நான் உங்களுக்கு ஒரு நாகத்திற்குரிய பாதுகாப்பை வழங்குவேன். தாய் நாகத்தின் பாதுகாப்பை சில மணி நேரங்களுக்கு முன்புதான் காரன் இழந்தான். இப்போது அவன் மற்ற உயிரினங்களுக்கு பாதுகாப்பளிக்க தயாராகிவிட்டான். காரனின் வார்த்தைகளை கேட்ட அந்த பனி ஆவிகளிடம் எவ்வித எதிர்ப்பும் இல்லை. மாறாக அவர்களின் தலைவன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மண்டியிட்டு சொன்னான். மகா மேன்மை பொருந்திய நாகம் எங்களை தனது சீடர்களாக ஏற்றுக்கொண்டது இந்த பனிப்பாறை ஆற்று பழங்குடியினருக்கு கிடைத்த மிக உயரிய கௌரவம். அவர்களின் வார்த்தைகளிலும் முகப்பாவனைகளிலும் காரன் போன்ற ஒரு உண்மையான நாகத்தை தங்கள் தலைவனாக பெற்றதில் அத்தனை உற்சாகம் தெரிந்தது. காரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பனி ஆவிகளை பணி வைக்க முதலில் ஒரு போரிட வேண்டும் என்று அவன் நினைத்திருந்தான். பொதுவாக மூலக்கூறு உயிரினங்கள் எலிமெண்டல்ஸ் சிறந்த மந்திர ஆற்றலும் போர் குணமும் கொண்டவை. அவை தங்களின் தனித்துவமான உடல் அமைப்பின் காரணமாக இரத்தமும் சதமும் கொண்ட சாதாரண உயிரினங்களை விட தங்களை உயர்ந்தவர்களாக கருதும் கர்வம் கொண்டவை. காரன் ஒரு நாகமாக இருந்தாலும் வெறும் உடல் அசைவிலேயே அவர்கள் பணிந்து விடுவார்கள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சிறிது நேரம் யோசித்த காரன் அந்த பனியாவியிடம் கேட்டான். உன் பெயர் என்ன? மகாபிரபையே, எனது எளிய பெயர் ராய் ஐஸ் ரிவர் என்று அவன் பணிவுடன் பதிலளித்தான். நல்லது ராய், இப்போது உங்கள் திறமை என்னவென்று எனக்கு காட்டுங்கள். காரன் முன்னால் வந்து ராயை தன்னை தாக்குமாறு செய்கை காட்டினார். சாதாரண மூலக்கூறு உயிரினங்களை விட பலவீனமாக இருக்கலாம், அதனால்தான் ஒரு நாகத்தின் பாதுகாப்பை பெற இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று காரன் கணித்தார். ஐஸ் ரிவர் பரங்குடியினரின் வலிமையானவன் ராய் காரனை தாக்க தயங்கி ஒருவித தர்ம சங்கடத்துடன் நின்றான். பொறுமை இழந்த காரன் தனது சிறகுகளை அசைத்து, நேரத்தை வீணடிக்காதே, ஒரு நாகத்தை தாக்கியதற்காக நான் உன் மீது கோபப்பட மாட்டேன் என்றார். இறுதியாக ராய் நிதானித்து தனது பனிக்கரங்களை உயர்த்தினார். அவரது கையில் ஒரு தெளிவான மின்னும் பனி உடைவாள் உருவானது. அதை அவன் காரனை நோக்கி வேகமாக வீசினார். அந்த பனி உடைவாள் காரனின் செதல்கள் மீது பட்டு கிளிங் என்ற சத்தத்துடன் சிதறியது. அந்த பனி உடைவாள்காரனின் உடலில் எவ்வித காயத்தையும் ஏற்படுத்தாமல் சிதறி துகள்களானது. காரன் ராய் ஐஸ் ரிவரை ஊக்கப்படுத்தும் விதமாக பார்த்து, நல்லது, தொடருங்கள், இன்னும் உங்கள் திறமைகளை காட்டுங்கள் என்றான். ஆனால் காரனின் நேரடி பார்வையைக் கண்டு ராய் வெட்கத்துடன் தன் தலையை குனிந்து கொண்டான். எஜமானரே, என்னால் இந்த ஒரு வித்தையை மட்டும்தான் செய்ய முடியும். இந்த பனி உடைவாள் கோல் டேகர் தாக்குதல் மட்டும்தான் எனக்கு தெரியும் என்றான் தாழ்மையான குரலில். இந்த வடதுருவ பனிச்சமவெளியில் வாழும் 90% உயிரினங்களுக்கு கடும் குளிரை தாங்கும் ஆற்றல் இயல்பாகவே உண்டு. காரனுக்கோ அத்தகைய தாக்குதல்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவனது செதில்களில் ஒரு சிறு கீறல் கூட விழவில்லை. ராயால் ஒரு பலவீனமான மந்திரத்தை, அதுவும் பனி சார்ந்த ஒரு தாக்குதலை மட்டுமே செய்ய முடியும் என்றால் இந்த பனிச்சமவெளியில் மிக சாதாரணமான உயிரினமாகவே இவர்களால் பிழைக்க முடியும். உண்மையில் பலத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு அச்சமூட்டும் பல்லியை கூட இந்த வடதுருவ பனி ஆவிகளால் தோற்கடிக்க முடியாது. காரன் ஒரு கணம் சிந்தித்துவிட்டு கேட்டான், உங்கள் இனம் எப்படி உருவானது? ராய் ஐஸ் ரிவர் மிகுந்த மரியாதையுடனும் பழைய நினைவுகளுடனும் பதிலளித்தான். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகா மந்திரவாதி எங்கள் முன்னோர்களை உருவாக்கி எங்களை இந்த பனிச்சமவெளியில் விட்டுச் சென்றார். உருவாக்கினார், கிரியேட்டட், அழைக்கவில்லை, நாட் சமன்ட். இந்த வார்த்தைகள் காரனின் கவனத்தை ஈர்த்தன. இதிலிருந்து இந்த வடதுருவ பனியாவிகள் இயற்கையாக பிறந்தவை அல்ல என்பது உறுதியானது. அவர்கள் யாரோ ஒரு பெயர் தெரியாத மந்திரவாதியின் தோல்வியடைந்த பரிசோதனை முடிவுகள் என்று காரன் கணித்தான். அந்த மந்திரவாதி ஒருவேளை மிகவும் வலிமையான பனி மந்திர உயிரினங்களை உருவாக்க அந்த மந்திரவாதி முயன்றிருக்கலாம். ஆனால் இந்த வடதுருவ பனியாவிகள் பலவீனமாக இருப்பதைக் கண்டு அவர்களை அப்படியே கைவிட்டிருக்க வேண்டும். இதனால்தான் வெள்ளை நாகத்தாய் இவர்களை தனது சீடர்களாக சேர்த்துக் கொள்ளவில்லை போலும்.
அவர்களின் பலவீனத்தை அவள் ஏளனமாக பார்த்திருக்கக்கூடும் என்று காரன் நினைத்தான். இருந்தாலும் இந்த பாவம் சொல்லத்தக்க மூலக்கூறு உயிரினங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்க காரன் முடிவு செய்தான். அவர்கள் அவனுக்காக வேலை செய்ய வேண்டும், ஆனால் அவர்களின் தற்போதைய பலத்தை கொண்டு எதையும் சாதிக்க முடியாது. உடனே காரன் தனது வாயிலிருந்து உறைபனி மற்றும் நாக நெருப்பு கலந்த ஒரு மூச்சை உமிழ்ந்தான். கடும் காற்றுடன் பெரிய பனி படிகங்கள் தோன்றின. அவனது துல்லியமான கட்டுப்பாட்டின் கீழ் அவை சில மீட்டர் அகலமுள்ள ஒரு பனிக்குழமாக மாறின. ஒரு சாதாரண வெள்ளை நாகத்தால் இவ்வளவு துல்லியமாக மூலக்கூறுகளை கையாள முடியாது. ஆனால் காரன் ஒரு விசித்திரமான இனம் என்பதால் மூலக்கூறு ஆற்றல்கள் அவனை தங்கள் பெற்றோரைப் போலவே கருதி அடிபடிந்தன. மற்றவர்களுக்கு கட்டுப்படாத அந்த ஆற்றல்கள் காரனின் ஒரு சிறு எண்ணத்திற்கே விசுவாசமாக செயல்பட்டன. அவனை சுற்றியுள்ள காற்றில் இருக்கும் மூலக்கூறுகள் அவனது மனநிலைக்கு ஏற்ப அமைதியாகவோ அல்லது ஆக்கிரோஷமாகவோ மாறின. அந்த பனிக்குளத்தை உருவாக்கிய பிறகு காரன் தனது விரலை லேசாக கீறி அதிலிருந்து சில துளிகள் சூடான நாக இரத்தத்தை அந்த குளத்தில் சொட்டச் செய்தான். காரன் என்ன செய்யப் போகிறார் என்பதை ராய் ஐஸ் ரிவர் அந்த நொடியே உணர்ந்து கொண்டான். ராயும் மூச்சுக்காற்று வேகமானது. அவன் பரவசத்துடன் மண்டியிட்டு, எஜமானரே, இந்த ஐஸ் ரிவர் பழங்குடியினர் தங்களின் மிகவும் விசுவாசமான சீடர்களாக மாறுவார்கள். உங்களுக்காக எந்த எதிரியையும் நாங்கள் துவம்சம் செய்வோம் என்று உறுதியளித்தான். காரனின் சூடான நாகரத்தம் அந்த பனிக்குளத்தில் விழுந்தபோது அந்த வெப்பத்தில் பனி பாறைகளே உருகத் தொடங்கின. பிறகு காரன் அருகிலிருந்த ஆற்று நீரை அதில் சேர்த்தான். இப்போது அந்த பனிக்குளம் நாகரத்தம் கலந்த ஒரு இளம் நிறநிற திரவத்தால் நிரப்பப்பட்டது. இது உங்கள் மக்களை மாற்றியமைக்க போதும் என்று காரன் கம்பீரமாக கூறினார். அவர்கள் இந்த இரத்தத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் நாக இரத்த உயிரினங்களாக உருமாறிவிடுவார்கள். உண்மையான நாகங்களின் உடலில் கரு இரத்த நாளம் என்ற ஒரு தனித்துவமான திசு உண்டு. இதுதான் நாகங்கள் தங்கள் மூலக்கூறு ஆற்றலை வெளிப்படுத்த உதவும் முக்கிய கால்வாய். இதுவே ஒரு உண்மையான நாகத்திற்கும் சாதாரண நாகவகை உயிரினங்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இந்த இரத்தம் மிகவும் சக்தி வாய்ந்தது மற்றும் ஆதிக்கம் செலுத்தம் கூடியது. மூலக்கூறு உயிரினங்களை கூட இது மாற்றிவிடும். இப்படி உருமாற்றமடைந்த உயிரினங்கள் தங்களுக்கு இரத்தம் கொடுத்த நாகத்தை தங்கள் பேரரசராகவோ அல்லது ஒரு தெய்வமாகவோ கருதி வணங்கும். அவர்களே ஒரு நாகத்தின் உண்மையான மையப்படை, கோர் ஃபாலோவர்ஸ். உருமாற்றமடையாத மற்ற உயிரினங்கள் வெறும் ஒரு சேமிப்பு படையாகவே கருதப்படுவார்கள். வெறும் சாதாரண படை வீரர்களாக மட்டும் இருப்பார்களா, அல்லது எனது நாகரத்தம் அவர்களுக்கு காலத்தை மாற்றியமைக்கும் சக்தியை ஓரளவுக்காவது கொடுக்குமா என்று காரன் மிகுந்த ஆர்வத்துடன் கவனித்தான். நேரம் செல்ல செல்ல அந்த வடதுருவ பனி ஆவிகள் ஒவ்வொருவராக காரனின் நாகரத்தம் கலந்த குளத்தில் நீந்தினர். அவர்கள் உடலிலிருந்து மெல்லிய நாக பிரதாபம் வெளிப்பட்டது. அவர்கள் அதிகாரப்பூர்வமாக நாகரத்த உயிரினங்களாக மாறினர். அதன் பிறகு அவர்கள் அனைவரும் காரனின் பிரம்மாண்ட இறகுகளின் அடியில் கூடினர். அவர்களின் முகங்களில் மட்டற்ற மகிழ்ச்சியும் காரன் மீதான எல்லையற்ற விசுவாசமும் தெரிந்தன. இதன் மூலம் காரனுக்கு முதல் முறையாக புத்திசாலித்தனமான சீடர்கள் கிடைத்தனர். 2 மாதங்கள் உருண்டன. அமைதியான இருந்த அந்த பனிப்பாறை ஆற்றுப்பகுதி இப்போது சுறுசுறுப்பானது. பனிக்குடில்களை சுற்றி அச்சமூட்டும் பல்லிகள், வெள்ளை வேட்டை நாய்கள் மற்றும் டைடல் உயிரினங்கள் என அனைவரும் அந்த பனி ஆவிகளுடன் இணக்கமாக வாழத் தொடங்கினர். காரன் அந்த ஆற்றங்கரையில் தனக்கான ஒரு இரகசிய கூட்டை கட்டிக்கொண்டான். நாகரத்த உருமாற்றத்திற்கு பிறகு வடதுருவ பனி ஆவிகளின் பலமும் திறமையும் கணிசமாக உயர்ந்தன. ஆனால் காரனுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம் மிஞ்சின. அவர்களின் முன்னேற்றம் அனைத்தும் பனி மந்திரங்களில் மட்டுமே. ஒரு பனி ஆவிக்குமே காலத்தை கட்டுப்படுத்தும் திறன் கிடைக்கவில்லை. அவர்கள் காரனிடமிருந்த வெள்ளை நாகத்தின் குணாதிசயங்களை மட்டுமே இரத்தத்தின் மூலம் பெற்றிருந்தது போல தெரிந்தது. தனது கால நாக டைம் டிராகன் இரத்தத்தின் சுவடு கூட அந்த பனி ஆவிகளிடம் இல்லாதது காரனுக்கு சிறு ஏமாற்றத்தை தந்தது. ஆனால் அவன் விரைவில் நிதானமடைந்தான். காலத்தை கட்டுப்படுத்தும் சக்தி இவ்வளவு எளிதாக கிடைத்துவிட்டால் புகழ்பெற்ற அந்த காலநாகம் இத்தனை அரிய ஒன்றாக இருந்திருக்காதே என்று அவன் தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டான். அந்த குளிர்ந்த ஆழமான ஆற்று நீருக்கு அடியில் ஏதோ ஒரு பிரம்மாண்டமான மிருகம் அசைவது போல தெரிந்தது. அது வளைந்து நெளிந்து ஓடும் அந்த பனிப்பாறை ஆற்றின் மேற்பரப்பில் பெரும் அலைகளை உருவாக்கியது. நீருக்கு அடியில் சுமார் 8 மீட்டர் நீளமுள்ள ஒரு மங்கலான வெள்ளை நிழல் தென்பட்டது. அது காரன்தான். வெறும் 2 மாதங்களில் ஒரு ஆழ்ந்த உறக்கத்திற்கு பிறகு அவனுக்கு புதிய கால சக்திகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் அவனது உடல் அளவு வியக்கத்தக்க வகையில் வளர்ந்திருந்தது. இப்போது அவனது வலிமையான நாக உடல் 8 மீட்டர் நீளம் கொண்டது. 4 கால்களிலும் நிற்கும்போது அவனது தோள்பட்டை உயரம் 1.6 மீட்டர். சிறகுகள் விரிந்தால் கிட்டத்தட்ட 10 மீட்டர் அகலம். ஒரு இளைய வெள்ளை நாகத்திற்கே உரிய மந்திர சக்திகளும் அவனுக்கு இப்போது கைகூடின. அவனது இந்த அசுர வளர்ச்சி எந்த ஒரு உண்மையான நாகத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்.
காரனின் தற்போதைய முக்கிய உணவு அவனது சீடர்களால் வேட்டையாடப்படும் ராட்சத குழம்பு யாக்குகள். இவை 4 மீட்டர் நீளமும் 3 டன் எடையும் கொண்டவை. இவை ஓடும் சத்தம் இடி முழக்கத்தைப் போல இருக்கும். இவற்றை பிடிப்பது கடினம் என்றாலும் காரனின் பனி ஆவிகள், பல்லிகள் மற்றும் வேட்டை நாய்கள் அடங்கிய குழுவிற்கு இவை ஒரு பொருட்டல்ல. ஐஸ் ரிவர் பழங்குடியினரில் 90% காரனுக்காக உணவு சேகரிப்பதிலேயே பிஸியாக இருந்தனர். இவ்வளவு இருந்தும் காரனுக்கு அது ஒரு அரைகுறை தீனியாகவே இருந்தது. அவன் எப்போதும் காரனுக்கு பசி அதிகம் என்பதால் தன் சீடர்கள் கொண்டுவரும் உணவோடு சேர்த்து அவனும் அவ்வப்போது மந்திர உயிரினங்களை வேட்டையாட வேண்டியிருந்தது. ஒரு தலைவனாக காரன் தனது கடமைகளை சரியாக செய்தான். வேட்டையாடும் குழுவினர் தங்களால் சமாளிக்க முடியாத வலிமையான மந்திர மிருகங்களை சந்திக்கும்போது காரன் களமிறங்கி அவற்றை துவம்சம் செய்வான். அதேபோல ஐஸ் ரிவர் பழங்குடியினருக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் அவன் உடனடியாக தலையிடுவான். கடந்த 2 மாதங்களில் ஒருமுறை மட்டுமே அத்தகைய இக்கட்டான சூழல் ஏற்பட்டது. சமீபத்தில் ஒரு நாள் காரன் பனிக்கு அடியில் ஒரு மீன் கூட்டத்தை துரத்திக் கொண்டிருந்தான். அந்த மீன்கள் சுமார் 2 மீட்டர் நீளம் கொண்டவை, மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் தடித்தமான உடலமைப்பை கொண்டவை. அவற்றிடம் கூர்மையான பற்கள் இருந்தன, ஆனால் மந்திர சக்திகள் எதுவும் இல்லை. காரனின் வேகத்திற்கு முன்னால் அந்த மீன்கள் வெட்டுவதற்காக வைக்கப்பட்ட மரக்கட்டையைப் போல செயலற்று போயின. இந்த பனிப்பாறை ஆற்று சுறாக்கள் மிகவும் சுவையானவை. அவற்றின் இறைச்சி மிகவும் புத்துணர்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் இருந்தது. காரனுக்கு இவற்றை உண்பது மிகவும் பிடித்திருந்தது. ஆற்றில் இவை அதிகமாக இல்லாததால் தனது பசியை தணிக்க சிலவற்றை மட்டுமே அவன் வேட்டையாடினான். ஒரே நேரத்தில் 2 சுறாக்களை கவ்வி பிடித்த காரன் அவற்றை சிறிது மென்றுவிட்டு அப்படியே விழுங்கினான். இதைக் கண்டு பயந்த மற்ற சுறாக்கள் சிதறி ஓடின. காரன் அவற்றை துரத்தவில்லை, மாறாக அந்த சுவையான இறைச்சியை ரசித்து சாப்பிட்டான். பின் அவன் மெல்ல திரும்பி ஆற்றின் ஆழமான பகுதிக்கு சென்று அங்கிருந்த தனது நாக கூட்டிற்குள் நுழைந்தான். அந்த நாகக்கூடு ஆற்று நீரின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 50 மீட்டர் ஆழத்தில் பனிப்பாறை ஆற்றின் அடியில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆற்றின் இருண்ட ஆழத்தில் அது மெல்லிய ஒளியுடன் பிரகாசித்தது. காரன் ஒரு முழு நாளை செலவழித்து ஒரு அகழ்வாராய்ச்சி எந்திரத்தைப் போல தனது நகங்களால் அந்த பள்ளத்தை தோண்டினான். பிறகு தனது பனி மூச்சை உமிழ்ந்து அதன் உட்புறத்தை சுற்றிலும் பளபளப்பான பனி கழிகளால் ஒரு கவசத்தை உருவாக்கினான். அந்த கூடு எல் வடிவில் வளைந்திருந்தது. அதன் மேல் பகுதி குறுகலாகவும் அடிப்பப்புறம் நீளமாகவும் இருந்தது. அதன் ஆழமான பகுதியில்தான் காரன் உறங்குவதற்கான இடம் இருந்தது. நாகங்களின் கண்கள் மிகவும் விசித்திரமானவை. அவற்றின் இமைகளுக்கு கீழே நீர் புகாத சவ்வுகள் உள்ளன. மேலும் வெளிச்சத்தை ஒரு புள்ளியில் குவிக்கும் லென்சுகள் இருப்பதால் அவற்றால் இருளிலும் தெளிவாக பார்க்க முடியும். நைட் விஷன். ஆற்று நீர் எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் அது காரனின் பார்வையை தடுக்கவில்லை. அவனுக்கு அது சற்றே மங்கலாக தெரிந்தாலும் அனைத்தையும் மிக துல்லியமாக அவனால் பார்க்க முடிந்தது. கூட்டின் ஆழமான பகுதியில் மற்ற வெள்ளை நாகங்களைப் போலவே காரனும் ஒரு பனி படுக்கையை உருவாக்கினான். அவன் படுத்து உறங்க போதுமான அளவு அது பெரியதாக இருந்தது. வடதுருவத்தின் நீர் கடும் குளிர் என்பதால் இந்த பனி ஆறு உருகுவது மிகவும் கடினம். காரன் மிக குறைந்த முயற்சியிலேயே அதை பராமரிக்க முடிந்தது. அவனது அந்த பெரிய பனிப்படுக்கையில் வெறுமை மட்டும் இருக்கவில்லை. அங்கே உடைந்த துருப்பிடித்த ஒரு கவசமும் ஒரு துருப்பிடித்த வாளும் இருந்தது. அந்த கவசம் முழுவதும் துரு ஏறியிருந்ததால் அதை சுத்தம் செய்ய கடினமாக இருந்தது. காரன் தனது பனிப்படுக்கையில் படுத்துக்கொண்டு அந்த துருப்பிடித்த கவசத்துடன் விளையாடத் தொடங்கினான். அந்த துருப்பிடித்த வாழையும் கவசத்தையும் காரன் தொட்டு பார்த்தபோது அவற்றில் பதிந்திருந்த காலத்தின் கனமும் வரலாறும் அவனுக்கு உணர முடிந்தது. அவனது முகத்தில் ஒரு மகிழ்ச்சியான புன்னகை அரும்பியது. தனது குகையை தோண்டும்போது ஆற்றுப்படுகையின் மணல் மற்றும் சேற்றுக்கு அடியிலிருந்து இவற்றை அவன் கண்டெடுத்தான். பார்த்த மாத்திரத்திலேயே இவை அவனது மனதை கவர்ந்துவிட்டன. காரனுக்கு அந்த பொருட்கள் மீது ஆசை இல்லை. மாறாக அவற்றில் பதிந்திருக்கும் காலத்தின் சுவடுகள் மீதுதான் தீராத காதல். மற்ற நாகங்களுக்கு பொற்காசுகளும் இரத்தினங்களும் மீதுதான் அதிக ஈர்ப்பு. ஆனால் காரனை பொறுத்தவரை பல 100 ஆண்டுகளை கடந்து காலத்தின் தழும்புகளை சுமந்து நிற்கும் இத்தகைய பொருட்களே பொற்காசுகளை விட மதிப்புமிக்கவை. ஒரு பொற்காசோ அல்லது இரத்தினமோ பல காலங்களை கடந்த ஒன்றாக இருந்தால் அது அவனுக்கு இன்னும் பிடிக்கும். இந்த காலம் கடந்த பொருட்களின் அருகே இருக்கும்போது
காலத்தை உறிஞ்சும் அவனது வேகம் சற்றே அதிகரிப்பதை காரன் உணர்ந்தான். காலத்தை மாற்றி அமைப்பது அல்லது கால ஓட்டத்தை திருடுவது போன்ற சக்திகளை அவன் பயன்படுத்தும்போது அவனது ஆற்றல் பெருமளவில் செலவாகும். எனவே அவன் மீண்டும் சக்தியை பெறுவதற்கு காலத்தை உறிஞ்சும் வேகம் மிக முக்கியம். இவற்றை இப்போதே மீண்டும் மண்ணிற்குள் புதைத்துவிட்டு நீண்ட காலத்திற்கு பிறகு தோண்டி எடுத்தால் இன்னும் அதிக காலத்தின் சுவடுகள் இவற்றில் படியுமே என்று காரன் ஒரு கணம் யோசித்தான். ஆனால் தற்போது அவனிடம் இருக்கும் சேகரிப்புகள் மிக குறைவு என்பதால் அந்த அரிய பொருட்களை பிரிய அவனுக்கு மனமில்லை. அடுத்ததாக தான் ஆசையாக சேகரித்த அந்த பொருட்களை அணைத்தபடியே காரன் மெல்ல கண்களை மூடி உறங்கத் தொடங்கினான். அவன் உண்ட அந்த ராட்சத யாக்குகளும் பனிப்பாறை ஆற்று சுறாக்களின் இறைச்சி அவனது உடலில் செரிக்கத் தொடங்கியது. காரன் தான் உண்ட அந்த ராட்சத உணவை செரிக்கத் தொடங்கினான். தான் உண்ட அந்த உணவுகளின் எடை அவனது உடலின் எடையை விட அதிகமாக இருந்தது. தன்னை விட அதிக எடையுள்ள உயிரினங்களை ஒரே நேரத்தில் விழுங்கும் ஆற்றல் நாகங்களுக்கு உண்டு. அரை நாள் உறக்கத்திற்கு பிறகு காரன் மெல்ல விழித்தான். காலத்தின் சுவடுகள் படிந்த அந்த துருப்பிடித்த கவசத்தையும் வாளையும் தன் அருகிலேயே வைத்துவிட்டு விருப்பமில்லாமல் தனது பனிப்படுக்கையை விட்டு எழுந்தான். 8 மீட்டர் நீளமுள்ள அவனது உடல் ஆற்று நீருக்கு அடியில் ஒரு சிறு மீனைப் போல லாவகமாக அசைந்தது. சிறகுகளை மடித்துக்கொண்டு ஒரு நீரோட்டமான ஸ்ட்ரீம்லைன்டு வடிவத்தில் அவன் நீரின் மேற்பரப்பை நோக்கி அதிவேகமாக பாய்ந்தான். வெண்ணிற சிதில்கள் வழியே நீர் திவலைகள் தெறிக்க அவன் நீரை விட்டு வெளியே குதித்தபோது சொர்க்கத்திலிருந்து இறங்கி வரும் ஒரு தெய்வத்தைப் போலவே காட்சியளித்தான். அங்கிருந்த சில வடதுருவ பனி ஆவிகள் காரனை பார்த்ததும் மிகுந்த மரியாதையுடன் தலை வணங்கி, மகா மேன்மை பொருந்திய உண்மையான நாகமே போற்றுக என்று முழங்கினர். காரன் இப்போது இந்த இடத்தை தனது முழுமையான எல்லையாக கருதுகிறான். வடதுருவ பனி ஆவிகளை தனது சீடர்களாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களின் வாழ்க்கை தரம் கண்கூடாக உயர்ந்திருந்தது. முன்பு அவர்களை வேட்டையாடி விளையாடிய அச்சமூட்டும் பல்லிகளும் வெள்ளை வேட்டை நாய்களும் இப்போது அவர்களுடன் இணைந்து செல்ல பிராணிகளைப் போல பழகத் தொடங்கின. ஒரு இளம் நாகத்தின் பாதுகாப்பை பெறுவது என்பது இத்தகைய உயிரினங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய பாக்கியம். அந்த பாதுகாப்பிற்கும் நாக இரத்த உருமாற்றத்திற்கும் டிராகன் வெயின்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் கைமாறாக அந்த பனி ஆவிகள் தங்களிடமிருந்த அனைத்தையும் காரனுக்கு அர்ப்பணிக்கத் தொடங்கினர். பனி ஆவிகள் மூலக்கூறு உயிரினங்கள் என்பதால் அவர்களுக்கு இரத்தமும் சதையும் கொண்ட உணவு தேவையில்லை. ஆர்க்டிக் பனிச்சமவெளியில் உள்ள குளிர்ந்த காற்றிலிருந்து பனி மூலக்கூறுகளை உறிஞ்சியே அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். எனவே அவர்களை பராமரிப்பது காரனுக்கு மிகவும் எளிதாக இருந்தது. அவர்கள் வேட்டையாடும் உணவுகள் அனைத்தும் புத்திசாலித்தனமற்ற அச்சமூட்டும் பல்லிகள் போன்ற மற்ற சீடர்களுக்கும் மிக சுவையான யாக்குகள் காரனுக்கும் ஒதுக்கப்பட்டன. தன்னை வணங்கிய பனி ஆவிகளுக்கு காரன் எதுவும் பதில் சொல்லவில்லை. ஒரு உண்மையான நாகமாக தனது சீடர்களின் மரியாதையை ஏற்றுக்கொள்வதே அவர்களுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். அவன் மெல்ல தனது சிறகுகளை விரித்து பறந்து தனது சீடர்கள் யாரும் பார்க்காத ஒரு தொலைதூர இடத்திற்கு சென்றான். அங்கே தனது நகங்களால் பனியை விலக்கி அதற்கு கீழே இருந்த சாம்பல் பழுப்பு நிற உறைந்த மண்ணை தோண்டி ஒரு சிறிய பள்ளத்தை உருவாக்கினான். சுற்றி ஆள் நடமாட்டம் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட காரன் தனது கம்பீரமான நாக பின்னழகு அந்த பள்ளத்திற்கு நேராக இருக்கும்படி அமர்ந்தான். தனது முட்கள் நிறைந்த நகத்தின் மீது தாடையை ஊன்றி அமர்ந்து தெளிவான அந்த இரவு வானத்தை ஆழமாக பார்த்தபடி தனது நாக வாழ்க்கையை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான். நாகங்களின் மலம் கழிக்கும் முறை ஒரு வில்லிலிருந்து அம்பு பாய்வதைப் போல மிக வேகமானதாகவும் துல்லியமானதாகவும் இருக்கும். சிறிது அழுத்தத்தை கொடுத்த காரன் ஒரு பேர் இடி சத்தம் போன்ற ஓசையுடன் காரனின் முகத்தில் ஒரு நிம்மதியான உணர்வு தெரிந்தது. அவன் அதிகப்படியான உணவை உண்டிருந்ததால் சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக அவனது உடலில் கழிவுகளும் சேர்ந்திருந்தன. சில நிமிடங்களுக்குப் பிறகு வெள்ளை வேட்டை நாய்களை பரவசப்படுத்தும் அளவிலான அந்த விலை மதிப்பற்ற நாக கழிவுகளை அங்கே விட்டுவிட்டு காரன் எழுந்தான். அவன் பின்னால் பார்க்காமல் லேசாக இருமிக் கொண்டான். தனது வாளால் பனியை வாரி இறைத்து அந்த கழிவுகளை மறைத்தான். ஆஹா, இந்த வனப்பகுதியில் கழிப்பறை வசதி எதுவும் இல்லையே, இப்படித்தான் சமாளிக்க வேண்டும் போலிருக்கிறது என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டான். சில கர்வமிக்க நாகங்கள் வானத்தில் உயரே பறந்து கொண்டிருக்கும் போதே கழிவுகளை வெளியேற்றி விடுவார்கள். அது தற்செயலாக ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டசாலி உயிரினத்தின் மேல் விழுந்தால் ஒரு நாகத்தின் ஆற்றலை மிக நெருக்கமாக உணர அந்த உயிரினத்திற்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் காரன் ஒரு நாகமாக மாறியிருந்தாலும் அவனது மனதிற்குள் இன்னும் அந்த கூச்சம் இருந்தது.
பொதுவெளியில் தனது உயிரியல் தேவைகளை நிறைவேற்றுவது நாகரிகமற்றது என்று அவன் கருதினான். அதிலும் உயரே பறந்து கொண்டே கழிவுகளை கீழே போடுவதை அவனால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. காலத்தையோ அல்லது மூலக்கூறு ஆற்றலையோ மட்டுமே உறிஞ்சு உயிர் வாழும் நிலையை அடையும் வரை இதற்கு வேறு நல்ல வழி எதுவும் அவருக்கு தெரியவில்லை. பனிச்சமவெளியில் புதைப்பதுதான் யாருடைய கண்ணிலும் படாத பாதுகாப்பான வழி. அதே சமயம் என்றாவது ஒரு நாள் தனது சொந்த கூட்டிற்குள்ளேயே இவை கிடைத்துவிடக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான். கடமைகளை முடித்துவிட்டு உடல் லேசான உணர்வுடன் கேரன் மீண்டும் தனது பனிப்பாறை எல்லைக்கு திரும்ப தயாரானான். அங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு கேரன் தனது பின்னால் ஏதோ ஒரு மெல்லிய நடமாட்டத்தை உணர்ந்தான். அவனின் கண்கள் கூர்மையடைய சட்டென்று திரும்பி பார்த்தான். சுமார் 3 மீட்டர் உயரமுள்ள கட்டுமஸ்தான உடலமைப்பை கொண்ட ஒரு ராட்சத உயிரினம் சத்தமில்லாமல் அவனை நெருங்கிக் கொண்டிருந்தது. கேரன் கவனித்த அதே நொடியில் இருவரின் கண்களும் சந்தித்தன. அந்த உயிரினம் தொடர்ந்து முன்னேற வர அந்த இடமே ஒரு நொடி உறைந்து போனது. அவன் பெயர் யூகா த போன் பிரீக்கர். அவன் ஒரு மனிதர்களை கொன்று தின்னும் ஒரு காப்லின். சுமார் 40 உறுப்பினர்களைக் கொண்ட போன் பிரீக்கர் என்ற சிறிய பழங்குடியினத்தை சேர்ந்தவன். இப்போதுதான் அவன் பருவமடைந்திருந்தான். தனது வீரத்தையும் பலத்தையும் நிரூபிக்க அவனுக்கு ஒரு வலிமையான இரை தேவைப்பட்டது. தனது மசில் வலிமையை காட்டி தன் இனத்தில் உயர்ந்த பதவியை பெறவும் தனக்கான இணையை தேர்ந்தெடுக்கவும் அவன் துடித்துக் கொண்டிருந்தான். யூகா தன்னை ஒரு மேகான புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தான். மந்திர சக்திகளைக் கொண்ட 2 தலைகளைக் கொண்ட தங்கள் தலைவனை தவிர தன்னை விட புத்திசாலி யாரும் இல்லை என்பது அவன் எண்ணம். மற்ற முட்டாள் காப்லின்களின் மத்தியில் தான் ஒரு அறிவாளி என்று அவன் எப்போதும் பெருமைப்படுவான். தனது தலைவன் மட்டும் தன்னை விட சிறந்தவனாக இருப்பதற்கு காரணம் அவனுக்கு 2 தலைகள் இருப்பதே என்றும் யூகா நம்பினான். தனக்கு ஒரு தலை மட்டுமே இருப்பதால் அவனால் தலைவனை வீழ்த்த முடியவில்லை என்றும் வருத்தப்பட்டான். பெண் காப்லின்களுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவழிப்பதோடு மற்றவர்களை அதிகாரம் செய்த அந்த 2 தலைவனை பார்த்த யூகாவுக்கு ஒரு துணிச்சலான யோசனை தோன்றியது. யூகாவின் அந்த விசித்திரமான எண்ணத்தை கேரன் அறிந்திருந்தால், காரன் ஒருவேளை யுகாவின் எண்ணத்தை அறிந்திருந்தால் அதற்கு பொருத்தமான ஒரு பதிலை சொல்லியிருப்பான். ஒரு நிஜமான ஆண்மகன் அவனது இடத்தை அடைய வேண்டும் என்ற இந்த எண்ணம் யுகாவின் மனதில் காட்டுத்தீயைப் போல பரவியது. அவர்களது பழங்குடி மரபுப்படி பருவமடைந்த கோப்லின்கள் தங்கள் தலைவனை போருக்கு அழைத்து சவால் விடலாம். அதில் வெற்றி பெற்றால் அவர்கள் புதிய தலைவனாகி விடலாம். ஆனால் தற்போது இருக்கும் அந்த இருதலை கோப்லின் தலைவன் அவர்களது இன வரலாற்றிலேயே மிகவும் பலசாலி. தன்னை எதிர்த்தவர்களின் மண்டை ஓடுகளாலேயே அவன் தனக்கான சிம்மாசனத்தை செய்திருந்தான். யுகா மற்றவர்களைப் போல முட்டாள்தனமாக உடனே மோத விரும்பவில்லை. தலைவன் முதுமையடைந்து பலவீனமாகும் வரை காத்திருந்து சவால் விட அவன் திட்டமிட்டான். ஆனால் அதற்கு முன்னால் தான் ஒரு முழுமையான வீரன் என்பதை நிரூபிக்க அவனது பருவமடைதல் சடங்கை முடிக்க வேண்டும். வலிமையான யுகாவால் நாகங்களை கூட வேட்டையாட முடியும் என்று தன் சக கோப்லின்களிடம் அவன் தம்பட்டமடித்தான். அவர்களின் வியப்பு கலந்த பார்வைகளுக்கு மத்தியில் அவன் கம்பீரமாக பழங்குடி எல்லையை தாண்டி பனிச்சமவெளிக்குள் நுழைந்தான். வழியில் யுகா தனது கட்டுமஸ்தான உடல்வாகையும் மற்ற ஓகர்களை விட தனக்கிருக்கும் கூர்மையான புத்தியையும் பயன்படுத்தி பல பொறிகளை அமைத்தான். பனிச்சமவெளியில் பல வேட்டைக்காரர்களை அவன் கொன்று குவித்தான். இருப்பினும் அவனுக்கு திருப்தி ஏற்படவில்லை. ஏனெனில் அந்த இருதலை தலைவன் ஒருமுறை சுமார் 10 மீட்டர் நீளமும் ஒரு பீப்பாய் அளவு தடிமனம் கொண்ட ஒரு ராட்சத பனிப்பாம்பை கொன்றிருந்தான். அதைவிட பெரிய எதையாவது வேட்டையாட வேண்டும் என்பதே யுகாவின் லட்சியம். சரியாக இப்போதுதான் அவன் தனது எல்லையை தாண்டி வந்தபோது, தனது போன் பேக்கர் பழங்குடியிலிருந்து 100 மைல்கள் தள்ளி வந்திருந்தபோதுதான் ஒரு சிறிய வெள்ளை நாகம் மலம் கழித்துக் கொண்டிருப்பதை யுகா கண்டான். ஒரு உண்மையான நாகம் எவ்வளவு வலிமையானது என்பது அவனுக்கு தெரியும். அது பலவீனமான வெள்ளை நாகமாக இருந்தாலும் கூட அங்கிருந்து சத்தமில்லாமல் நழுவிச் செல்வதே அறிவார்ந்த செயல். ஆனால் அவன் பேசிய வீர வசனங்கள் நிஜமானால் என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பார்த்தான். மற்ற ஓகர்கள் தன்னை சூழ்ந்து நிற்பது, குண்டான அழகிய ஓகர் பெண்களின் அன்பு கிடைப்பது என அவனது கற்பனை விரிந்தது. அந்த சிறிய வெள்ளை நாகத்தை தனது தடிமனான மரச்சுத்தியலால் பின்னாலிருந்து தாக்கி வீழ்த்த முடிவு செய்தான். அந்த தலைமறைவு தாக்குதல் வெற்றி பெற்றால் என் கனவு நனவாகும். போன் பிரேக்கர் பழங்குடியின் வரலாறு என் பெயரை என்றென்றும் நினைவில் கொள்ளும். நான் பருவமடைந்த போதே ஒரு உண்மையான நாகத்தை கொன்றவன். இப்படி மனதிற்குள் பகல் கனவு கண்டபடி சத்தமில்லாமல் கால்களை எடுத்து வைத்து அந்த நாகத்தை நெருங்கினான். ஆனால் அவன் தனது சுத்தியலை தூக்க முயன்ற அந்த நொடியில் அந்த வெள்ளை நாகம் சட்டென்று தன் தலையை திருப்பியது.
அதன் கண்களில் தெரித்த அந்த பயங்கரமான கொலைவெறியைக் கண்ட யுகா அங்கேயே உறைந்து போனான். தீய நாகங்களைப் பற்றி தான் கேள்விப்பட்ட கதைகள் அனைத்தும் நினைவுக்கு வர அவனது உடல் நடுக்கமெடுத்தது. தனது பயத்தை மறைக்க ஒரு பலவீனமான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு காரனை பார்த்து தட்டுத்தடுமாறிச் சொன்னான், மதிப்பிற்குரிய உண்மையான நாகமே, இந்த யுகா போன் பிரேக்கர் சும்மா இந்த பக்கமாக போய்க் கொண்டிருக்கிறான். அப்புறம் அவன் பேசும்போதே தனது மரச்சுத்தியலை ரகசியமாக முதுகிற்குப் பின்னால் மறைக்க முயன்றான். ஆனால் ஏதோ ஒன்றை மறைக்கப் பார்க்கிறான் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. காரன் தனது தலையை திருப்பியதோடு நில்லாமல் தனது முழு நாக உடலையும் அந்த உயிரினத்திற்கு நேராக திருப்பினான். சுமார் 8 அடி, கிட்டத்தட்ட 3 மீட்டர் உயரமுள்ள அந்த மனித உருவ உயிரினம் கரடுமுரடான கருப்பு தோலும் கட்டுமஸ்தான தசைகளும் காட்சியளித்தது. அவனது கண்கள் கருவிழியற்ற வெண்மை நிற படலமாகவும் வாய் கூர்மையான பற்களுடன் காட்சியளித்தது. உடல் முழுவதும் ஒருவித துர்நாற்றம் வீச வெறும் மிருகத்தோலை மட்டும் ஆடையாக அணிந்திருந்தான். அவன் கையில் இருந்த பெரிய கருப்பு மரச்சுத்தியலில் காய்ந்து போன இரத்தக்கரைகள் இன்னும் அப்படியே இருந்தன. தான் பிடிபட்டு விட்டும் என்பதை உணர்ந்த அந்த ஓகர் காரனுக்கு புரியாத ஏதோ ஒரு மொழியில் முணுமுணுத்தான். நாக பாரம்பரிய தகவல்களில் நாகமொழி மற்றும் பொதுமொழி மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த ஓகர் ஒரு வகை ராட்சத இனத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவன் ராட்சத மொழியில் பேசினான். அது காரனுக்கு புரியவில்லை. பேசி முடித்ததும் அவன் ஒரு விகாரமான புன்னகையை உதிர்த்தான். கடைசியாக காரன் எப்போது இவ்வளவு கோபமடைந்தான் என்பது அவனுக்கே நினைவில்லை. அவன் எவ்வித கருணையும் காட்டத் தயாராக இல்லை. ஒரு நொடியில் காரன் தனது பிரம்மாண்ட சிறகுகளை விரித்து ஒரு குளிர் மூச்சுத் தாக்குதலை தொடுத்தான். நாகங்களின் மூச்சுத் தாக்குதல் என்பது வால் வீசுவது அல்லது சிறகுகளை அடிப்பது என்ற ஒரு சாதாரண உடல் உறுப்பு சார்ந்த பலம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அதையும் தாங்கியது. நாகங்களின் மூச்சுத் தாக்குதல் என்பது ஏதோ சாதாரண வித்தை அல்ல. அது எதிர்த்து நிற்க முடியாத ஒரு பேரழிவு திறன். ஒரு முதிர்ந்த நாகத்தால் கூட இடைவிடாமல் நெருப்பையோ பனியையோ உமிழ்ந்து கொண்டே இருக்க முடியாது. காரன் தனது கையை உயர்த்தி அந்த ஓகரை நோக்கி தனது வலிமையான தாக்குதலை ஏவினான். ஆச்சரியத்தில் உறைந்து நிற்ந்த அந்த ஓகரின் கண்கள் முன்னே ஒரு கூம்பு வடிவ குளிர் மூச்சு பாய்ந்து வந்தது. அடுத்த நொடி யுகா ஒரு தடிமனான பனிப்படிகுக்குள் அப்படியே சிலையாக உறைந்து போனான். வானில் தனது வெள்ளை சிறகுகளை அசைத்தபடி கடும் காற்றை கிழித்துக் கொண்டு காரன் தனது எல்லைக்கு திரும்பினான். சீடர்கள் யாருமில்லாத ஒரு வெற்று நிலத்தில் தான் கவ்வி வந்த அந்த பனிப்பாறையை தரையில் போட்டான். அது விழுந்த வேகத்தில் தரையில் ஒரு பெரும் பள்ளம் உருவானது. அந்த சத்தம் கேட்டு சில பனி ஆவிகள் எட்டி பார்த்தனர். ஆனால் தங்கள் எஜமானர்தான் வந்திருக்கிறார் என்று தெரிந்ததும் எதுவும் நடக்காதபடி மீண்டும் தங்கள் வேலையில் மூழ்கினர். அந்த பனிப்பாறைக்குள் யுகாவின் முகம் மரண பயத்துடன் அப்படியே தத்ரூபமாக தெரிந்தது. காரன் தனது சிறகுகளை மடித்து கீழே இறங்கினான். அவன் அந்த ஓகரை கொல்லவில்லை. அவன் உயிருடன் தான் இருந்தான். காரன் திடீரென ஓகர்கள் மீது அன்பு கொண்டவன் அல்ல. அவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு மூச்சை உமிழ்ந்ததற்கு ஒரு தந்திரமான யோசனை. ஓகர்கள் பொதுவாக சமூகமாக வாழும் உயிரினங்கள். அவை எப்போதும் தனியாக அலைவதில்லை. ஒரு ஓகர் தென்படுகிறான் என்றால் அந்த பகுதியில் ஒரு முழு ஓகர் பழங்குடியே இருக்கிறது என்று அர்த்தம். இந்த வடதுருவ பனிச்சம வழியில் ஒரு ஓகர் பழங்குடி இருப்பது என்பது காரனுக்கு ஒரு புதிய வாய்ப்பை உணர்த்தியது. இந்த பனிச்சமவெளி ஒரு நாகத்தை நிம்மதியாக தூங்க விடாது என்பது கேரனுக்கு தெரியும். ஒருவேளை அவன் நீண்டகால உறக்கத்திற்குச் சென்றால் அந்த நேரத்தில் இந்த ஓகர்கள் அவனது எல்லைக்குள் புகுந்து அவனை சூழ்ந்து பிடித்து பூண்டு மற்றும் மசாலாக்கள் சேர்த்து ஒரு சிறந்த உணவாக சமைத்து சாப்பிட்டு விட்டால் என்ன செய்வது? கேரன் அப்படி ஒரு நிலையை விரும்பவில்லை. முன்னால் உறைந்து கிடந்த ஓகரை கூர்ந்து பார்த்த கேரன் சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு தனது மந்திர ஆற்றலால் அந்த பனியை மெல்ல உருகச் செய்தான். சலக். பனி உருகியதும் அந்த ஓகர் தரையில் விழுந்தான். அவனது உடலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பனித்தழும்புகள் தெரிந்தன. இருப்பினும் ஓகர்களின் அசாத்திய உடல் வலிமையால் சில நிமிடங்களிலேயே அவன் கண்களை திறந்து சுற்றுமுற்றும் பார்த்தான். நிமிர்ந்து பார்த்தபோது எதிரே பிரம்மாண்டமான நாக உருவில் கேரன் நிற்பதைக் கண்டு அலறிப்போனான். உடனடியாக தனது மரச்சுத்தியலை கீழே போட்டுவிட்டு மண்டியிட்டு தனக்கு புரியாத ராட்சத மொழியில் ஏதோ பேசினான். கேரன் தனது நகத்தின் மீது தாடையை ஊன்றி அமர்ந்து மண்டியிட்டு கிடக்கும் அந்த ஓகரை ஒரு விசித்திரமான உணர்வுடன் கவனித்தான். இந்த ஓகர் பார்க்க அவ்வளவு முட்டாளாக தெரியவில்லையே என்று அவன் நினைத்தான். நாக பாரம்பரிய அறிவின்படி ஓகர் இனத்தை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. அவர்கள் பொதுவாக முரட்டுத்தனமானவர்கள், பிடிவாதக்காரர்கள்,
ஆனால் எந்த ஒரு தட்பவெப்பநிலைக்கும் தங்களை மாற்றிக்கொள்ளும் வலிமையான உடல்வாகு கொண்டவர்கள். கேரம் இப்போது இருக்கும் இந்த நோவா கண்டத்தில் ஓகர்கள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலுமே பரவியிருக்கிறார்கள். நோவா கண்டத்தின் காடுகள், சதுப்பு நிலங்கள், பாலைவனங்கள் என அனைத்து இடங்களிலும் ஓகர்கள் பரவியிருக்கிறார்கள். கேரன் தனது சிறகுகளை விரித்து அந்த ஓகரின் மீது ஒரு பெரிய நிழலை படரச் செய்தான். பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த ஓகரை பார்த்து நோவா கண்டத்தின் பொதுமொழியில் கேட்டான், "உனக்கு பொதுமொழி பேசத் தெரியுமா?" ஆனால் அந்த ஓகர் புரியாமல் விழிப்பதைக் கண்டு கேரன் ரகசியமாக முகம் சுளித்தான். இவனுக்கு ராட்சத மொழி மட்டுமே தெரியும் போலிருக்கிறது. தடவல் பரிமாற்றம் செய்ய முடியாவிட்டால் ஓகர் பழங்குடியினரை பற்றி தெரிந்து கொள்வது கடினம். இவனை உயிருடன் வைத்திருப்பதில் பயனேதும் இல்லை. தனது எல்லையில் இருக்கும் பனி ஓநாய்களுக்கும் வெள்ளை வேட்டை நாய்களுக்கும் உணவாக போட்டுவிடலாம் என்று கேரன் முடிவு செய்தான். அவன் உடல் வீசிய துர்நாற்றத்தால் கேரனுக்கு அவனை உண்ணும் எண்ணமே வரவில்லை. கேரனின் பார்வை ஆபத்தானதாக மாறுவதை உணர்ந்த அந்த ஓகர் அலறியபடி ஏதோ ஒரு மொழியில் வேக வேகமாக கத்தினான். அப்போது சில வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் வருவதை கேட்டு கேரன் ஒரு கணம் தயங்கினான். உண்மையான நாகத்தின் கருணை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், கேரன் இதற்கு முன் ஒருமுறை கூட ராட்சத மொழியை கேட்டதில்லை. அதை பற்றிய அறிவும் அவனுக்கு இல்லை. ஆனால் அந்த ஓகர் பேச பேச கேரனுக்கு அந்த வார்த்தைகளின் அர்த்தம் மெல்ல மெல்ல விளங்கத் தொடங்கியது. இது எப்படி சாத்தியம்? கேரன் ஒரு கால நாகம் என்பதால் கால ஓட்டத்தில் உறைந்து கிடக்கும் மொழிகளின் சாரத்தை அவனது ஆழ்மனம் தானாகவே கிரகிக்கத் தொடங்கியது. நாக பாரம்பரியத்தில் சொல்லப்பட்ட அந்த புகழ்பெற்ற கால நாகத்தின் வாசகம் கேரனின் நினைவுக்கு வந்தது. அனைத்து அறிவு, திறமைகள் மற்றும் மொழிகள் காலநாகத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டவை. மொழிகளை கற்றுக்கொள்வதில் எனக்கு அபார திறமை இருக்கிறது போலிருக்கிறது என்று கேரன் உணர்ந்தான். இதை புரிந்து கொண்டதும் கேரன் அந்த ஓகரை கொல்ல வேண்டும் என்ற அவனது எண்ணம் மெல்ல மறைந்தது. இந்த அறிவு அவனுக்கு இவ்வளவு தாமதமாக கிடைத்தது. நாக பாரம்பரிய அறிவு என்பது ஒரே நேரத்தில் மூளையில் கொட்டப்படும் தகவல் அல்ல. அது மனதின் ஆழத்தில் புதைக்கப்பட்ட ஒரு புதையல் போன்றது. ஒரு குறிப்பிட்ட சூழல் அமையும்போது அந்த சூழலுக்கு தேவையான தகவல் தானாகவே மேலெழும்பி வரும். இது ஒரு வகை சூழல் சார்ந்த அறிவு பகிர்வு. இதற்கிடையில் தன் மீதிருந்த மரண பயம் விலகுவதை உணர்ந்த அந்த ஓகர் சற்று நிம்மதியடைந்தான். ஆனால் அவன் கெஞ்சுவதை நிறுத்திய அடுத்த நொடியே கேரனின் கூர்மையான பிளாட்டினம் நிற கண்கள் அவன் மீது நிலைத்தன. அந்த பார்வையின் வீச்சில் நடுங்கிப்போன ஓகர் மீண்டும் தலைவணங்கி மன்னிப்பு கேட்கத் தொடங்கினான். கேரன் அவனை தடுத்து நிறுத்தினான். இப்போது அவன் சைகைகள் மூலமும் தான் புதிதாக கற்றுக்கொண்ட சில ராட்சத மொழி வார்த்தைகள் மூலமும் அந்த ஓகரிடம் பேச முயன்றான். இருவருக்கும் பொதுவான மொழி இல்லை என்றாலும் புத்திசாலித்தனமான உயிரினங்கள் என்பதால் சைகைகள் மூலம் அடிப்படை விஷயங்களை அவர்களால் பரிமாறிக்கொள்ள முடிந்தது. ஆரம்பத்தில் இது கடினமாகத் தோன்றினாலும் கேரன் தனது மொழியை கற்க விரும்புகிறான் என்பதை ஓகர் புரிந்து கொண்டதும் எல்லாம் சுலபமானது. கேரன் தரையை சுட்டிக்காட்டினான். அந்த ஓகர் சற்று தயங்கிவிட்டு பாலிகானின் என்றான். பிறகு கேரன் வானத்தை பார்த்தான். ஓகர் லாக்கஸ் என்றான். காலம் மெல்ல நகர்ந்தது. ஒரு புதிய பொம்மையை வைத்திருக்கும் குழந்தையைப் போல புதிய மொழியை கற்பதில் கேரன் மிகுந்த ஆர்வத்துடனும் குதகூலத்துடனும் இருந்தான். ஒவ்வொரு வார்த்தையையும் அதன் ஆழமான பொருளுடன் உள்வாங்கிக் கொண்டு அவற்றை இணைத்து வாக்கியங்களாக மாற்றினான். அவனது அறிவு வளர வளர கற்கும் வேகமும் பல மடங்கு அதிகரித்தது. வெறும் 3 நாட்களில் அந்த ஓகருடன் எளிய உரையாடல்களை நடத்தும் அளவுக்கு கேரன் தேர்ச்சி பெற்றான். அவனது ராட்சத மொழி உச்சரிப்பு சற்று கரடுமுரடாக இருந்தாலும் அன்றாட தேவைகளை பேச அது போதுமானதாக இருந்தது. இந்த முழு பயணத்திலும் கேரன் என்றுமே பொறுமை இழக்கவில்லை. மாறாக ஒரு புதிய அறிவை பெறுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த மகிழ்ச்சி அவனையே ஆச்சரியப்பட வைத்தது. எனது முந்தைய வாழ்க்கையில் இந்த திறமையும் கற்கும் ஆர்வமும் எனக்கு இருந்திருந்தால் நான் எங்கோ போயிருப்பேன் என்று அவன் எண்ணினான். இப்போது அவன் 5 மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தான். நாகமொழி, பொதுமொழி, மூலகமொழி, பனி ஆவிகளுடன் பேச. உயரின மொழி நாக பாரம்பரியத்தில் உள்ளது. ராட்சத மொழி இப்போது கற்றது. காரனின் மொழியறிவு அவனது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைத்தது. அவனுக்கு இப்போது 5 மொழிகள் தெரியும். நாகமொழி, பொதுமொழி, ராட்சத மொழி, தமிழ், சீனம், தமிழ் என நீங்கள் கருதுவது மற்றும் ஆங்கிலம். முந்தைய வாழ்க்கையில் ஆங்கிலத்தில் ஓரளவே புலமையிருந்த அவனுக்கு காலநாகத்தின் அபூர்வ சக்தியால் இப்போது எந்த ஆசிரியருமின்றி அந்த மொழி அத்துப்படியாகிவிட்டது. பழைய நினைவுகளை உதறித்தள்ளிய காரன் தன் முன்னே சோர்வாக கிடந்த அந்த ஓகரை நோக்கி ராட்சத மொழியில் கேட்டான். உன்னுடைய போன் கிரஷர் பழங்குடியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே பனி ஆவிகளிடம் சைகை செய்து சில உணவுகளை எடுத்து வரச் சொன்னான். ஒரு பெரிய பாத்திரத்தில் கொழுகொழுவென நெளிந்து கொண்டிருந்த பனிப்புழுக்கள் கொண்டு வரப்பட்டன. இவை பனியில் வளர்ந்து பனியையே உண்டு வாழ்பவை. காரனின் ஆணைப்படி அவனது சீடர்கள் இவற்றை வளர்த்து வந்தனர்.
பார்ப்பதற்கு சற்று வழுவழுவென்று இருந்தாலும் அதன் இறைச்சி மிகவும் மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் பனியின் நறுமணத்தோடும் இருக்கும். காரன் கூட அவ்வப்போது இவற்றை நொறுக்குத் தீனியாக சாப்பிடுவதுண்டு. 3 நாட்களாக பசியில் கிடந்த யூகா அந்த புழுக்களை வெறித்தனமாக தின்று கொண்டே பதில் சொன்னான். எங்கள் போன் கிரஷர் பழங்குடியில் மொத்தம் 44 பேர் இருக்கிறோம். ஒரு இருதலை ஓகர் தலைவன், 22 வளர்ந்த ஆண் ஓகர்கள், 10 வளர்ந்த பெண். ஓகர் பழங்குடியின் விவரம். யுகா தொடர்ந்து சொன்ன தகவல்களின்படி அந்த பழங்குடியின் அமைப்பு இதுதான். தலைவன் மந்திர வலிமை கொண்ட ஒரு இருதலை ஓகர். ஆண்கள் 22 பேர், போர் வீரர்கள் மற்றும் வேட்டைக்காரர்கள். பெண்கள் 10 பேர், பழங்குடியின் வளர்ச்சியை கவனிப்பவர்கள். மற்றவர்கள் முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள். யுகா எவ்வித தயக்கமும் இன்றி தனது பழங்குடியின் ரகசியங்களை அப்படியே காரனிடம் கொட்டிவிட்டான். ஒரு துரோகியைப் போல தனது இனத்தையே காட்டிக் கொடுத்த அவனது பதிலை கேட்டு காரன் வியப்படைந்தார். இருதலை ஓகரா? ஓகர்களில் பெரும்பாலானவர்கள் யுகாவைப் போல தடிமனான மரக்கட்டைகளை வைத்து சண்டையிடும் முரட்டு வீரர்கள் மட்டுமே. ஆனால் மிகவும் அரிதாக சில புத்திசாலியான ஓகர்கள் பிறப்பார்கள். அவர்கள் மந்திர சக்திகளை கையாளும் திறன் கொண்டவர்கள். அவர்களை ஓகர் மேஜுகள் என்று அழைப்பார்கள். ஒரு ஓகர் மேஜுக்கு 2 தலைகள் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. ஆனால் 2 தலைகள் கொண்ட ஒரு ஓகர் எப்போதும் ஒரு மந்திரவாதியாகவே இருப்பான். அவர்களது 2 தலைகளும் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு விஷயங்களைப் பற்றி சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவை. இது அவர்களை சாதாரண ஓகர் மேஜுகளை விட பல மடங்கு வலிமையானவர்களாக மாற்றுகிறது. மந்திரவாதிகளின் வலிமை. நோபா கண்டத்தில் மந்திர சக்தி என்பது வெறும் திறமை மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய அதிகாரம். மனித வெடிகுண்டுகள். 9ஆம் நிலைக்கு மேலான மந்திரங்களை செய்யக்கூடிய மந்திரவாதிகள் நடமாடும் மனித வெடிகுண்டுகளுக்கு சமமானவர்கள். அரசியல் செல்வாக்கு. அவர்கள் ஒரு சில வார்த்தைகளிலேயே ஒரு நாட்டின் முடிவுகளை மாற்றியமைக்கும் வல்லமை படைத்தவர்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் மிகுந்த மரியாதையுடன் நடத்தப்படுவார்கள். சமமற்ற பலம். நிஜ உலகம் ஒரு கணினி விளையாட்டை போன்றது அல்ல. இங்கே எல்லா தொழில்களும் சரிசமமாக இருப்பதில்லை. நோவா கண்டத்தில் ஒரு வசதியான மந்திரவாதி தன்னுடைய அதே நிலையில் இருக்கும் 10 போர் வீரர்களை மிக எளிதாக வீழ்த்தி விடுவான். சண்டையிடுவது தவிர மந்திர சக்தியால் பல விசித்திரமான காரியங்களை செய்ய முடியும். உதாரணமாக டெலிபோர்டேஷன், ஒரு நொடியில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுதல். பொருட்களை உருவாக்குதல், மந்திரத்தால் தேவையான பொருட்களை வரவழைத்தல். காலத்தை மாற்றியமைத்தல். காரனைப் போலவே மந்திரவாதிகளும் சில நிலைகளில் காலத்தையும் வெளியையும் பாதிக்க முடியும். காரனின் யோசனை. ஒரு சாதாரண ஓகர் பழங்குடியை அடக்குவது காரனுக்கு எளிமையான விஷயம். ஆனால் ஒரு இருதலை ஓகர் மேஜ் அங்கே தலைவனாக இருக்கும்போது காரன் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவன் மந்திர சக்தியை பயன்படுத்தி தாக்கினால் அது காரனுக்கு சவாலாக அமையலாம். காரனின் கவலை நியாயமானது. ஒரு சாதாரண இளம் நாகத்திற்கு இருதலை ஓகர் ஒரு சிம்ம சொப்பனமாக அமையலாம். 50 கிலோமீட்டர் என்பது ஒரு நாகத்தின் இறக்கைகளுக்கு மிக குறைந்த தூரமேதான். நகர பாதுகாப்பு கவசங்களை உருவாக்குதல், வேற்று உலகங்களிலிருந்து உயிரினங்களை வரவழைத்தல் என மந்திரவாதிகளின் சக்தி எல்லைகளற்றது. இருதலை ஓகர்கள் அத்தகைய சக்தியைக் கொண்டிருந்தால் அது காரனுக்கு பெரும் தலைவலிதான். சாதாரண ஓகர்களை தனது நகங்களாலேயே கிழித்து எறியும் வலிமை காரனுக்கு உண்டாலும் மந்திரங்கள் என்று வரும்போது கணக்கு மாறுகிறது. காரன் சற்று அமைதியாக இருந்துவிட்டு யுகாவிடம் கேட்டான், அந்த போன் பிரஷிங் பழங்குடி இங்கிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? யுகா தனது மண்டையை சொரிந்தபடி, அதிக தூரமில்லை, சுமார் 50 கிலோமீட்டர் இருக்கும் என்றான். சாதாரண மனிதர்களுக்கு 50 கிலோமீட்டர் என்பது ஒரு நீண்ட பயணம். ஆனால் காரனை போன்ற ஒரு பறக்கும் நாகத்திற்கும் ஓகர்களைப் போன்ற வலிமையான உயிரினங்களுக்கும் இது மிக குறைந்த தூரமேதான். ஆனால் யுகா அடுத்து சொன்ன விஷயம்தான் காரனின் முகப்பாவனையை மாற்றியது. அவ்வப்போது எங்கள் பழங்குடியிலே சேர்ந்தவர்கள் இந்த ஐஸ் ரிவர் பகுதிக்கு வேட்டையாட வருவார்கள். ஏனென்றால் இங்கே தண்ணீரும் ஏராளமான இறைச்சியும் கிடைக்கும். ஓகர்கள் இயல்பிலேயே அழுக்கானவர்கள், தண்ணீரை விரும்பாதவர்கள். காரன் இந்த ஆற்றை கண்டுபிடித்தபோது அங்கே ஓகர்கள் யாரும் இல்லை என்பதால் அவன் நிம்மதியாக இருந்தான். ஆனால் உணவுக்காக அவர்கள் இந்த எல்லைக்குள் நுழைந்தால் மோதல் தவிர்க்க முடியாது. காரனின் உள்ளத்தில் ஒருவித பாரம் ஏறியது. காரனின் தற்போதைய சவால்கள். எல்லைப்போர். ஓகர்கள் வேட்டைக்கு வரும்போது காரனின் சீடர்களான பணியாமிகளுக்கும் அவர்களுக்கும் மோதல் மூழலாம். மந்திரத் தாக்குதல். இருதலை ஓகர் தலைவன் தனது மந்திரத்தால் காரனின் இருப்பிடத்தை எளிதாக கண்டுபிடித்துவிட முடியும். முன்னெச்சரிக்கை. ஓகர்கள் வருவதற்கு முன் காரன் தனது எல்லையை ஒரு கோட்டையாக மாற்ற வேண்டும். காரனின் மனதில் இருந்த சந்தேகம் இப்போது உறுதியானது. அவன் உறங்கும் நேரத்தில் இந்த ஓகர்கள் காரனின் கூட்டை கண்டுபிடித்தால் அது அவனது உயிருக்கே ஆபத்தாக முடியும்.
குறிப்பாக அந்த இருதலை ஓகர் மேஜின் மந்திர சக்தியை சாதாரணமாக எடை போட முடியாது. காரன் தனது கணீரென்ற குரலில் கேட்டான், உன்னுடைய தலைவனின் சக்திகளைப் பற்றி உனக்கு தெரிந்த அனைத்தையும் விலாவாரியாக சொல். யுகாவின் கண்கள் மின்னின. காரன் தலைவனை தீர்க்கப் போகிறான் என்பதை அறிந்ததும் அவனுக்குள் ஒரு விசித்திரமான மகிழ்ச்சி பிறந்தது. எங்கள் தலைவியின் பெயர் சிலாத புரோக்கன் போன். அவள் அவ்வரபரமாக எனக்கு எவ்வளவு இருப்பார் என்று தொடங்கி அவளது மந்திர வலிமை, பலவீனங்கள் மற்றும் அவள் எப்படி தாக்குவாள் என்ற ரகசியங்களை அனைத்தையும் அக்குவேறு ஆணிவேராக கொட்டித் தீர்த்தான். யுகாவின் இந்த அதீத ஆர்வத்தைக் கண்டு காரன் ஒரு நிமிடம் மௌனமானான். பிறகு அவனை ஆழ்ந்து நோக்கி ஒரு கேள்வியை கேட்டான். சொல் யுகா, உன்னுடைய இனத்தவளை பற்றிய இவ்வளவு ரகசியங்களை என்னிடம் பகிர்ந்து கொள்ள நீ இவ்வளவு துடிக்கிறாய். யுகா ஒரு முட்டாளைப் போல தனது தலையை சொரிந்து இழிந்தான். ஏனென்றால் யுகா தலைவனாக விரும்புகிறான். சிலாதான் யுகாவின் மிகப்பெரிய முட்டுக்கட்டை. சிறிது இடைவெளிக்குப் பிறகு அவன் உண்மையான விசுவாசத்துடன் காரன் முன்னால் மண்டியிட்டு கூறினான், மாண்புமிகு உண்மையான நாகமே, நீங்கள் சிலாவை கொன்று என்னை அந்த பழங்குடியின் தலைவனாக ஆக்கினால் யுகா ஆகிய நான். யுகாவின் சத்தியம். யுகா தனது குல வழக்கப்படி ஒரு பெரிய உறுதிமொழியை எடுக்க தயாரானான். அடிமைத்தனம். தான் காரனின் வாழ்நாள் அடிமையாக இருப்பதாகவும் தனது பழங்குடி முழுவதும் காரனுக்கு கப்பம் கட்டும் என்றும் உறுதியளித்தான். அதிகாரப்பசி. தலைவி சிலா மீது அவனுக்கு இருந்த பொறாமை தனது சொந்த இனத்தையே ஒரு நாகத்திடம் அடகு வைக்க அவனை தூண்டியது. சூரிய கடவுளின் மீது சத்தியமாக, இந்த பழங்குடியினர் உங்களை மதிப்பார்கள், உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். இதை கேட்டதும் காரனுக்கு லேசான வியப்பு ஏற்பட்டது. இந்த அரக்கர்கள் எப்பொழுதிலிருந்து சூரிய கடவுளை வணங்க ஆரம்பித்தார்கள் என்று அவன் யோசித்தான். வழக்கமாக அவர்கள் வலிமைக்கும் வீரத்திற்கும் உரிய தெய்வங்களைத்தானே வணங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் நோவா கண்டத்தில் உண்மையான சூரிய கடவுள் என்று யாரும் கிடையாதே. காரன் சற்று குழப்பமடைந்தான். அவனது டிராகன் வம்சாவளி நினைவுகளில் நோவா கண்டத்தில் சூரிய கடவுள் பற்றிய குறிப்புகள் எதுவும் இல்லை. ஆனால் அவன் அதை பற்றி அதிகமாக கவலைப்படவில்லை. நோவா கண்டத்தில் தெய்வங்களுக்கு பஞ்சமில்லை. புது புது மதங்கள் முளைத்துக்கொண்டே இருக்கும். ஒருவேளை இது சமீபத்தில் உருவான ஒரு புதிய தெய்வமாக இருக்கலாம். அதனால்தான் டிராகன் நினைவுகளில் இது இடம்பெறவில்லை போலும். இருந்தபோதிலும் ஒரு விஷயம் மட்டும் காரனுக்கு தெளிவாக தெரிந்தது. அது ஒரு உண்மையான தெய்வமாக இருந்தாலும் சரி, கற்பனையான தெய்வமாக இருந்தாலும் சரி, அதன் பெயரால் எடுக்கப்படும் சத்தியம் மிகவும் வலிமையானது. தெய்வங்கள் வாழும் உலகில் அவர்கள் பெயரால் ஆணையிடுவது என்பது விளையாட்டல்ல. அதே சமயம் யுகா சொன்ன மற்றொரு விஷயம் காரனின் ஆர்வத்தை தூண்டியது. அந்த 2 தலை அரக்கத் தலைவனை வீழ்த்துவதை பற்றிய பேச்சது. யுகாவின் விவரிப்புப்படி அந்த அரக்கத் தலைவனால் மந்திரங்களை ஏவ முடியும். ஆனால் அவன் இதுவரை கிளை மின்னல் வீழ்ச்சு என்ற ஒரே ஒரு மந்திரத்தை மட்டுமே பயன்படுத்தியிருக்கிறான். மந்திரங்களை மாஸ்டர் செய்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல போலிருக்கிறது என்று காரன் தனக்குள் நினைத்து கொண்டான். அந்த அரக்கனை எதிர்கொள்ளும் ஆர்வம் அவனுள் மெல்ல துளிர்விடத் தொடங்கியது. 2 தலை அரக்கர்கள் மிகவும் அரிதான இனம் என்றாலும் அவர்கள் மந்திர சக்தியில் அசாத்தியமானவர்கள் என்று சொல்ல முடியாது. எலும்பு முறிப்பவன் யுகா அந்த அரக்கனை பற்றி சொன்ன தகவல்களை கேட்ட பிறகு அவனை எப்படி சமாளிப்பது என்று காரன் தீவிரமாக யோசிக்கத் தொடங்கினான். தன் இருப்பிடத்திற்கு அருகிலேயே ஒரு கொடூரமான இனம் இருப்பதை அவனால் அனுமதிக்க முடியாது. அதுவும் கண்ணில் பட்ட அனைத்தையும் தின்று தீர்க்கும் அரக்கர் கூட்டம் என்றால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதே சமயம் இந்த அரக்கர் பழங்குடியினரை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். தற்போது காரனிடம் இருக்கும் சீடர்களை விட இந்த அரக்கர்களின் ஒட்டுமொத்த பலம் பல மடங்கு அதிகம். அவர்களை அடிமைப்படுத்தினால் காரனின் பல சிக்கல்கள் தீரும். தற்போதைய பனி நதி நிலப்பரப்பில் வடக்கே இருக்கும் பனி ஆவிகள் மெல்ல மெல்ல டிராகன் நரம்புகளாக மாறி வலிமை பெற்று வருகின்றன. ஆனாலும் அவை இன்னும் வலிமையாகவே உள்ளன. அவனிடமிருக்கும் டீரெக்ஸும் வெள்ளை வேட்டை நாய்களும் அந்த அளவிற்கு பலமானவை அல்ல. இந்த சூழலில் அரக்கர் கூட்டத்தை இணைத்துக் கொள்வது நிலப்பரப்பின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் காரன் மட்டுமே நேரில் சென்று சண்டையிட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டுமல்லாமல் காரனின் உடல் வளர வளர அவனது பசியும் அதிகரித்து கொண்டே இருந்தது. தற்போதுள்ள வேட்டைக்காரர்கள் கொண்டுவரும் உணவு அவனது பசிக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவனுக்கு இன்னும் அதிகமான சேவகர்கள் தேவைப்பட்டனர். எனது அடுத்த நீண்ட உறக்கத்திற்கு செல்வதற்கு முன் இந்த அரக்கர் கூட்டத்தை அழித்துவிட அல்லது சிறைப்பிடித்து அடிமைப்படுத்த வேண்டும் என்று காரன் உறுதியாக முடிவு செய்தான்.
முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அவன் எலும்பு முறிப்பவன் யுகாவை தீர்க்கமாக பார்த்தான். காரன் அமைதியான குரலில் கேட்டான், யுகா, உன் பழங்குடியை சேர்ந்த வளர்ந்த அரக்கர்கள் உன்னைப் போல எவ்வளவு பலசாலிகள்? எலும்பு முறிப்பவன் யுகா ஒரு கணம் தயங்கிவிட்டு பதில் கூறினான், தலைவனை தவிர்த்து பார்த்தால் இந்த யுகாதான் மிகவும் பலசாலி. நான் இப்போதுதான் பருவமடைந்திருந்தாலும் எங்கள் பழங்குடியில் உள்ள மற்ற சாதாரண அரக்கர் அனைவரையும் ஏற்கனவே தோற்கடித்து விட்டேன். அப்படி இல்லை என்றால் தலைவன் பதவியை கைப்பற்றும் எண்ணம் எனக்கு வந்திருக்காதே. காரன் யுகாவின் உடலமைப்பை உற்று நோக்கினான். அவன் 3 மீட்டர் உயரமிருந்தான். எளிய விலங்கு தோலினாலான கவசத்துக்கு அடியில் அவனது தசைக்கட்டுகள் இரும்பை போல உறுதியாக தெரிந்தன. பொதுவாக வளர்ந்த அரக்கர்கள் 2.6 மீட்டர் முதல் 3 மீட்டர் வரை உயரமிருப்பார்கள். அந்த வகையில் யுகா அரக்கர்களுக்குள்ளேயே ஒரு கட்டுமஸ்தான உடலமைப்பை கொண்டிருந்தான். யுகா மெதுவாக கேட்டான், மாபெரும் டிராகன் பிரபுவே, நீங்கள் அந்த சாதாரண அரக்க வீரர்களை எப்படி சமாளிப்பது என்று யோசிக்கிறீர்களா? ஒவ்வொரு இனத்திலும் எப்போதாவது ஒரு விதிவிலக்காக சில பிறவிகள் தோன்றும். அப்படி தோன்றியவன்தான் இந்த யுகா. சாதாரண மனிதர்களை விடவும் மேலான புத்திசாலித்தனம் அவனிடம் இருந்தது. மற்ற அரக்கர்களை விட அவன் மிகவும் விவேகமானவன். காரனின் பார்வையை வைத்தே அவன் என்ன நினைக்கிறான் என்பதை அவனால் ஓரளவுக்கு யூகிக்க முடிந்தது. யுகாவை பொறுத்தவரை கடந்த சில நாட்கள் ஒரு கனவு போலவே இருந்தன. முதலில் ஒரு நிஜமான டிராகனிடமே வம்பிழுத்து தனது முட்டாள்தனத்தை காட்டினான். அது அதை டிராகனின் வயிற்றுக்குள்ளேயே அனுப்பியிருக்கும். ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த டிராகன் அதை கொல்லவில்லை. அந்த டிராகன் தன்னை கொல்லவில்லை என்பது யுகாவிற்கே ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒரு அரக்கன் சில நாட்களிலேயே ராட்சத மொழியை ஜாயத் லாங்குவேஜ் என்பதை கற்றுக்கொண்டதைக் கண்டு அந்த டிராகன் வியந்திருந்தது. அந்த 2 தலை அரக்கனை வீழ்த்தி தலைவன் பதவியை பிடிக்க காரின் தனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததை யுகா ஒரு வரப்பிரசாதமாகவே கருதினான். ஒரு இளம் டிராகனிடம் பணிந்து போவதில் அவனுக்கு எந்த அவமானமும் தெரியவில்லை. யுகா ஏதோ சொல்ல வந்து தயங்குவதை கவனித்த காரின் தனது கம்பீரமான குரலில், உன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல் என்றான். யுகாவின் புத்திசாலித்தனத்தை காரின் ஏற்கனவே உணர்ந்திருந்ததால் அவனை ஒரு சாதாரண அரக்கனாக அவன் எடை போடவில்லை. யுகா மகிழ்ச்சியுடன் தலைவணங்கி தன் மார்பில் தட்டிக்கொண்டு உறுதியான குரலில் சொன்னான், அந்த தலைவன் சிலாவின் பழக்கவழக்கங்கள் யுகாவிற்கு தெரியும். அவனை தந்திரமாக பழங்குடியை விட்டு வெளியே வரவழைக்க என்னால் முடியும். மாபெரும் டிராகனே, நீங்கள் சிலாவை கொன்றுவிட்டால் போதும், ஒட்டுமொத்த அரக்கர் பழங்குடியினரும் உங்களுக்கு உண்மையான அடிமைகளாக மாறிவிடுவார்கள். இதை கேட்ட காரின் ஆச்சரியத்துடன் யுகாவை பார்த்தான். சபாஷ், எவ்வளவு புத்திசாலியான துரோகி என்று தனக்குள் நினைத்து கொண்டான். தலைவன் ஆசைக்காக தன் ஒட்டுமொத்த இனத்தையே ஒரு டிராகனிடம் விற்க துணிந்து விட்டான் யுகா. ஒருவேளை அந்த 2 தலை அரக்கனுக்கு தன் இனத்திலேயே இப்படி ஒரு துரோகி இருப்பது தெரிந்தால் என்னவாகும் என்று நினைத்த காரின் அவனுக்காக ஒரு கணம் பரிதாபப்பட்டான். சிறிது நேரம் யோசனை செய்த பிறகு காரின் அந்த 2 தலை அரக்கனை பற்றிய கூடுதல் தகவல்களை கேட்டறிந்தான். பின்னர் காரினுக்கு தனது அடுத்த கட்டளைகளை பிறப்பிக்கத் தொடங்கினான். எலும்பு முறிப்பவன் யுகாவிடமிருந்து அவர்களது பழங்குடியிருக்கும் தோராயமான இடத்தை காரின் கேட்டறிந்தான். தற்போது இந்த பனிநதி பகுதியிலேயே இரு, இங்கிருந்து தப்பியோட முயற்சி செய்யாதே என்று அவனுக்கு கட்டளையிட்டான். அடுத்த கணம் தனது பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து படபடக்கச் செய்த காரின் அந்த பரந்த இரவு வானத்திற்குள் மறைந்தான். வானில் உயரே பறந்தபடி இருளில் மூழ்கியிருந்த பனிநதி நிலப்பரப்பை ஒருமுறை குனிந்து பார்த்தான். பின்னர் தனது பார்வையை திருப்பி அரக்கர் பழங்குடியிருக்கும் திசையை நோக்கி விரைந்தான். அவன் யுகாவின் மீது எந்தவித கட்டுப்பாட்டு மந்திரங்களையும் ஏவவில்லை. சொல்லப்போனால் காரினால் இப்போது மந்திரங்களை பயன்படுத்த முடியாது. அவன் யுகாவின் நடமாட்டத்தை தடுக்காமல் வாய்மொழியாக மட்டுமே அங்கே இருக்கும்படி கூறியிருந்தான். இது யுகாவுக்கு வைக்கப்பட்ட ஒரு தேர்வு. காரினின் சக்தியை பயன்படுத்தி தன் பழங்குடிக்கு தலைவனாக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உண்மையாகவே இருக்கிறதா என்பதை அறிய காரின் விரும்பினான். யுகா புத்திசாலியாக இருந்தால் காரின் திரும்பி வரும்போது அதே இடத்தில் காத்திருப்பான். இல்லையென்றால் அந்த பழங்குடியினரை அடிபணிய வைப்பதற்கு பதிலாக அவர்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பதைத் தவிர காரினுக்கு வேறு வழி இருக்காது. 1000 மீட்டருக்கும் மேலான உயரத்தில் ஓயாத காற்றோட்டத்திற்கு இடையில் காரின் பறந்து கொண்டிருந்தான். மந்திர சக்தியை பயன்படுத்தாமலேயே வளர்ந்த டிராகன்களால் முழு வேகத்தில் பல நாட்களுக்கு தொடர்ந்து பறக்க முடியும். வேகத்தை குறைத்து காற்றோட்டத்தை பயன்படுத்தி மிதந்தால் அரை மாதம் வரை கூட அவர்களால் வானத்திலேயே இருக்க முடியும். சலிப்பை தாங்கிக் கொண்டால் 1 வருடம் முழுக்க கூட அவர்களால் பறக்க இயலும். இந்த அபாரமான தாங்குதிறனுக்கு காரணம் டிராகன்களுக்கு இருக்கும் வலிமையான இதயம்தான். டிராகன்களின் இந்த அதீத சக்திக்கு அவற்றின் இதயம்தான் ஆதாரமாக விளங்குகிறது.
ஒரு டிராகனின் இதயத்தில் 4 பெரிய அறைகள் உள்ளன. அவை இடைவிடாமல் துடித்துக்கொண்டே உடலுக்கு முடிவில்லாத ஆற்றலை வழங்குகின்றன. டிராகன்களின் இதய துடிப்பு எவ்வளவு வலிமையானது என்றால், ஒரு கடினமான பாறையை அதன் இதயத்திற்குள் வைத்தால் ஒரே ஒரு துடிப்பில் அந்த பாறை தூளாகிவிடும் என்று டிராகன்களை பற்றி ஆய்வு செய்யும் அறிஞர்கள் கூறுகின்றனர். காரினின் சிறகுகள் 10 மீட்டர் அகலம் கொண்டவை. அவற்றை முழுமையாக விரித்து காற்றின் ஓட்டத்தில் மிதந்தபடி அவன் முன்னேறினான். அவனின் வேகம் இப்போது அவ்வளவு அதிகமாக இல்லை. அவன் இன்னும் ஒரு இளம் டிராகன் என்பதால் வளர்ந்த டிராகன்களைப் போல பல நாட்களுக்கு தொடர்ந்து முழு வேகத்தில் பறக்கும் திறன் அவனுக்கு இன்னும் வரவில்லை. எனவே ஆற்றலை சேமிக்கவும் எதிர்பாராத ஆபத்துகளை எதிர்கொள்ளவும் அவன் மெதுவாக மிதப்பதையே தேர்ந்தெடுத்தான். இதற்கு அதிக நேரம் எடுத்தாலும் இது பாதுகாப்பானது. காரினுக்கு அவசரமும் இல்லை. வடக்கு பனிசமவெளிகளில் நீண்ட துருவ இரவுகள் நிலவுவதால் அந்த பிரதேசம் எப்போதும் இருளில் மூழ்கியிருக்கும். இதனால் நேரத்தை கணிக்க மிகவும் கடினம். ஆனால் காரினுக்கு காலம் மற்றும் திசை குறித்த துல்லியமான அறிவு இருந்தது. எவ்வளவு நேரம் கடந்திருக்கிறது, சுற்றுப்புறம் எப்படி மாறுகிறது என்பதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அவன் கீழே குனிந்து பார்த்தபோது ஒரு விசித்திரமான சிறிய பள்ளமான நிலப்பகுதியை கண்டான். அந்த பனிசமவெளி ஒரு கிண்ணம் வடிவில் இருந்தது. அதன் உள்ளே அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சிறிய கருப்பு புள்ளிகள் தெரிந்தன. நிஜமான டிராகன்களுக்கு ஒரு விசேஷித்த பார்வைத்திறன் இருக்கும். சாதாரண உயிரினங்களால் பார்க்க முடியாத தூரம் வரை அவற்றால் பார்க்க முடியும். இடையில் தடைகள் ஏதும் இல்லையென்றால் பல ஆயிரம் மீட்டர்களுக்கு அப்பால் விழும் பனித்துளிகளை கூட அவற்றின் கண்கள் துல்லியமாக கவனிக்கும். காரின் உற்று நோக்கினான். காரின் தனது கூர்மையான பார்வையில் கீழே கவனித்தபோது அந்த தூரத்து கருப்பு புள்ளிகள் சாதாரண கற்களால் தாறுமாறாக கட்டப்பட்ட வீடுகள் என்பதை உணர்ந்தான். அங்கே ஒரு பெரிய தீ மூட்டப்பட்டு அதன் மீது ஒரு பெரிய இரும்பு பாண்டம் வைக்கப்பட்டிருந்தது. அதற்குள் ஏதோ அறியாத பனிப்பிரதேச உயிரினங்களின் உடல் பாகங்கள் மிதப்பதை காண முடிந்தது. அது பார்ப்பதற்கே மிகவும் அச்சமுறுத்தும் வகையில் இருந்தது. அரக்கர்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவர்கள் மனிதர்களைப் போன்ற உயிரினங்களை மட்டுமே உண்பதில்லை. தங்களை விட வலிமை குறைந்தவற்றை, தாங்கள் வேட்டையாடக்கூடிய எதையும் அவர்கள் தின்று தீர்ப்பார்கள். மலைகளிலும் காடுகளிலும் ஆழலீவும் சில அரக்கர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு மனிதனை கூட பார்த்திருக்க மாட்டார்கள். அந்த பழங்குடியின் மையத்தில் பல அடுக்கு விலங்கு தோல்களால் கூடப்பட்ட ஒரு பெரிய கல்வீடு இருந்தது. அதன் உள்ளே 3 மீட்டர் உயரமுள்ள ஒரு அரக்கன் கருப்பு நிற மரத்தாலான ஒரு உருண்டையான சிலைக்கு முன்னால் மிகவும் பக்தியுடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். அவன் ஏதோ சில வார்த்தைகளை மெதுவாக முணுமுணுத்தான். மற்ற அரக்கர்களைப் போலவே அவனுக்கும் கருடறுப்பான அடர்ந்த நிற தோலும் தழும்புகளும் வெள்ளை நிற கருவிழிகளும் இருந்தன. ஆனால் அவனிடம் இருந்த ஒரே ஒரு வித்தியாசம், அவனுக்கு 2 தலைகள் இருந்தன. ஒன்று பெரியது, மற்றொன்று சற்று சிறியது. அவை இரண்டும் மிக நெருக்கமாக இருந்தன. 2 தலைகளின் கண்களும் பாதி மூடிய நிலையில் அந்த சிலையிடம் வேண்டிக் கொண்டிருந்தன. திடீரென்று அந்த 2 தலை அரக்கன் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான். சட்டென்று தனது கண்களை அகல விரித்தான். அந்த சிறிய தலையை விட பெரிய தலையின் கண்கள் அதிக புத்திசாலித்தனத்துடன் பிரகாசித்தன. ஆபத்தை உணர்ந்தவன் போல அவன் உடனடியாக தனது நீளமான மந்திர கோலையும் காய்ந்த இரத்தக்கரைகள் படிந்த ஒரு பெரிய சுத்தியலையும் கையில் எடுத்தான். வீட்டிற்குள்ளிருந்த ஆயுததாங்கியிலிருந்து தனது மந்திரக் கோலையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு அந்த 2 தலை அரக்கன் விறுவிறுவென வெளியே வந்தான். ஏதோ ஆபத்து இருப்பதை உணர்ந்தவன் போல சந்தேகத்துடன் சுற்றுமுற்றும் பார்த்தான். தரையில் விசித்திரமாக எதுவும் தென்படாததால் அவன் மெல்ல தனது தலையை நிமிர்த்தினான். அவனது 4 கண்களும் அந்த பரந்த இரவு வானத்தை ஊடுருவி பார்த்தன. ஆனால் லேசான மேக கூட்டங்களையும் மின்னும் நட்சத்திரங்களையும் தவிர அவனுக்கு வேறு எதுவும் தெரியவில்லை. அப்போது அங்கிருந்த ஒரு சாதாரண அரக்கன் அருகே வந்து அந்த தலைவனைப் போலவே வானத்தை அண்ணாந்து பார்த்தபடி கேட்டான். தலைவரே, எதை பார்க்கிறீர்கள்? வானத்தில் ஏதேனும் உணவு இருக்கிறதா? எதையுமே காணாததால் அவன் மிகுந்த குழப்பத்துடன் கேட்டான். 2 தலை அரக்கனின் பெரிய தலையிலிருந்த கண்கள் நீல நிற ஒளியுடன் வானத்தையே உற்று நோக்கின. சில நிமிடங்கள் கழித்து அவன் தனது பார்வையை திருப்பிக் கொண்டான். அவனது 2 தலைகளும் ஒன்றையொன்று பார்த்து கொண்டன. பின்னர் தலையை ஆட்டியபடி, ஒன்றுமில்லை, என் மனப்பிரமைதான் என்று கூறிவிட்டு மீண்டும் தனது கல்வீட்டிற்குள் சென்றான். ஆயுதங்களை வைத்துவிட்டு முன்பை விட அதிக பக்தியுடன் அந்த சிலைக்கு முன்னால் பிரார்த்தனை செய்ய தொடங்கினான். அவன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தபோது சாதாரண மனித கண்களுக்கு தெரியாத ஒரு விசித்திரமான நிகழ்வு அங்கே நடந்தது. அந்த கருப்பு நிற சிலையிலிருந்து நூல் போன்ற கருப்பு புகைகள் வெளிப்பட்டு அரக்கனின் உடலை ஆக்டோபஸின் கால்களைப் போல தொட்டன. அந்த தொடுதல்கள் ஒவ்வொன்றும் அரக்கனின் உடலில் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தின. அவனது விகாரமான முகத்தில் பக்தி இன்னும் அதிகரித்தது. ஆனால் வானத்தில் மிக உயரே
காரின் ஒரு மங்கலான கண்ணுக்குத் தெரியாத மூடுபனி மேகத்தால் சூழப்பட்டிருந்தான். அந்த மேகம் அவனை இரவு வானத்துடன் ஒன்றாக கலக்கச் செய்திருந்தது. கீழே அந்த 2 தலை அரக்கன் சந்தேகத்துடன் வெளியே வந்து தேடுவதையும் பின்னர் ஏமாற்றத்துடன் உள்ளே செல்வதையும் காரின் மேலிருந்து கவனித்துக் கொண்டே இருந்தான். கீழே நடப்பவற்றை கவனித்த காரினுக்கு லேசான நடுக்கம் ஏற்பட்டது. இந்த 2 தலை அரக்கன் உண்மையிலேயே பலசாலிதான். இவ்வளவு உயரத்தில் இருக்கும் என்னையே அவனால் ஓரளவிற்கு உணர முடிகிறதே என்று அவன் வியந்தான். ஒருவேளை அவனது கடந்த உறக்கத்திற்கு பிறகு அவன் கற்றுக்கொண்ட மேக மூடுபனி தந்திரம் மட்டும் இல்லை என்றால் அவன் இந்நேரம் அந்த அரக்கனிடம் சிக்கியிருப்பான். இந்த மூடுபனி மந்திரம் ஒரு மாய மேகத்தை உருவாக்கி எதிரியின் பார்வை மற்றும் உணர்வுகளை குழப்பக்கூடியது. இது மந்திரங்கள் மூலம் தேடுவதை கூட தடுத்துவிடும். ஒரு இளம் வெள்ளை டிராகனாக காரின் தன்னை மறைத்துக் கொண்டு அமைதியாக நகர்வதற்கு இந்த திறமையை மிகச் சிறப்பாக பயன்படுத்தினான். தற்போதைய நிலையில் காரினின் உடல் வளர்ச்சி ஒரு பருவமடைந்த வெள்ளை டிராகனை விட பெரியதாகவே இருந்தது. அந்த பனி மேகத்தை விலக்காமலேயே காரின் அந்த பழங்குடிக்கு மேலே சிறிது நேரம் மிதந்து நிலைமையை உற்று நோக்கினான். சுமார் 10 நிமிடங்கள் கழித்து அங்கே இருக்கும் வளர்ந்த அரக்கர்களின் எண்ணிக்கை யுகா சொன்னது போலவே சரியாக இருப்பதை உறுதி செய்து கொண்டான். யுகா பொய் சொல்லவில்லை என்பதை உறுதி செய்த காரின் அங்கிருந்து நகரத் தொடங்கினான். ஆனால் அவன் நேரடியாக தனது பனிநதி எல்லைக்கு திரும்பிச் செல்லவில்லை. அதற்கு பதிலாக அந்த அரக்கர் பழங்குடியை மையமாக வைத்து சுமார் 20 மைல் சுற்றளவிற்கு பனிச்சமவெளியை துருவி ஆராய்ந்தான். அவன் வேகமாக பறக்கவில்லை. மாறாக நிலப்பகுதியின் ஒவ்வொரு பகுதியையும் தனது கூர்மையான கண்களால் ஸ்கேன் செய்வது போல பார்த்து கொண்டே வந்தான். காரின் ஒரு சிறந்த இடத்தை தேடிக்கொண்டிருந்தான். அந்த 2 தலை அரக்கனை வீழ்த்த ஒரு சரியான பொறி வைப்பதற்கு ஏற்ற இடத்தை தேடி அவன் அலைந்தான். டிராகன்கள் இயல்பிலேயே பலசாலிகள்தான். ஆனாலும் அவை தங்களை நேருக்கு நேர் ஆபத்திற்கு ஆளாக்கிக் கொள்வதை விரும்பவில்லை. நேருக்கு நேர் மோதுவதை விட மேலிருந்து திடீரென தாக்குவதையோ அல்லது நிலத்தின் அடியிலிருந்து சீறி பாய்வதையோதான் அவை விரும்பும். சொல்லப்போனால் செதில்களும் சிறகுகளும் இருந்தாலும் ஒரு டிராகனின் பல குணங்கள் ஊர்வனவற்றை விட பெரிய பூனை இனத்தையே ஒத்திருக்கும். நேரம் மெல்ல கடந்தது. சுமார் 1.5 மணி நேர தேடலுக்கு பிறகு காரின் சட்டென்று ஒரு இடத்தில் நிலைத்து நின்றான். அவனது கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. அவன் சிறகுகளை மடக்கி தன்னை சுற்றியிருந்த அந்த மாய மேகத்தை கலைத்துவிட்டு வேகமாக தரையிறங்கினான். காரின் ஒரு வழுவழுப்பான பனிப்பரப்பின் மீது இறங்கி தன் கழுத்தை சுழற்றி சுற்றிலும் பார்த்தான். அவன் காலடியில் ஒரு பிரம்மாண்டமான ஏரி இருந்தது. பல மைல்களுக்கு அது பனிப்படிகளால் உறைந்து போயிருந்தது. வடக்கு பனிச்சமவெளிகளின் கடும் குளிரால் இத்தகைய ஏரிகள் எளிதில் உறைந்துவிடும். ஆண்டின் மிக குறுகிய வெப்பமான காலத்தில் மட்டுமே இவை உருகி நீராக மாறும். வெள்ளை டிராகன்கள் பதுங்கி தாக்குவதற்கு இத்தகைய இடங்களே சொர்க்கம். சமீபத்தில் பெரிய பனிப்புயல் ஏதும் வீசாததால் ஒரு டிராகனின் உடலை மறைக்கும் அளவிற்கு தரையில் பனி அடர்த்தியாக இல்லை. எனவே பனிக்கு அடியில் பதுங்குவதுதான் சிறந்த வியூகம் என்று காரின் முடிவு செய்தான். பனிப்பரப்பின் மீது இறங்கிய காரின் மெதுவாக தனது உடலை அசைத்து பார்த்தான். அந்த பனிப்பரப்பு அவனது எடையை தாங்குவதைக் கண்டு அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த பனிப்பரப்பு தனது எடையை தாங்கும் என்று காரின் முதலில் நினைத்தான். ஆனால் சிறிது தூரம் ஓடி பார்த்தபோதுதான் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். அவன் அந்த பனியின் மீது இவ்வளவு சுலபமாக நடப்பதற்கு பனியின் உறுதி மட்டும் காரணமல்ல, அவனது டிராகன் உடலின் விசேஷ அமைப்பும்தான். காரினின் டிராகன் நகங்கள் பனிப்பரப்பை தொடும்போது ஒரு விசித்திரமான விசை உருவாகி அவனது உடலை சமநிலைப்படுத்தியது. அவனது செதில்களும் நகங்களும் உராய்வை அதிகரித்தன. இதனால் வழுவழுப்பான பனியின் மீது சாதாரண தரையை விட மிக வேகமாக வீசும் காற்றைப் போல அவனால் மிக வேகமாக நகர முடிந்தது. பனி நடை என்பது வெள்ளை டிராகன்களுக்கே உரிய ஒரு தனிச்சிறப்பு. இந்த திறமை மந்திர சக்தியை சார்ந்தது அல்ல. எனவே மந்திரங்கள் வேலை செய்யாத இடங்களிலும் காரினால் பனியின் மீது அசாத்தியமாக செயல்பட முடியும். இது அவனது கூர்மையான பார்வை திறவை போல ஒரு இயற்கையான உடல் வலிமை. அந்த பனியின் மீது சிறிது நேரம் சறுக்கி விளையாடிய காரின் மீண்டும் தனது சிறகுகளை விரித்து பனிநதி நிலப்பரப்பை நோக்கி பறந்தான். இந்த முழு பயணத்திற்கும் சில மணி நேரங்கள் எடுத்தது. ஒருவேளை அந்த அரக்கன் யுகாவுக்கு தப்பி செல்ல எண்ணம் இருந்திருந்தால் இந்நேரம் அவன் பனிநதி எல்லையை தாண்டியிருப்பான். ஆனால் காரின் வானிலிருந்து கீழே பார்த்தபோது அவனுக்கு பழக்கமான அந்த உயரமான உருவம் தெரிந்தது. எலும்பு முறிப்பவன் யுகா தப்பி ஓடவில்லை. மாறாக அவன் அங்கே ராயுடன் மற்போர் செய்து கொண்டிருந்தான். பனி நதி நிலப்பரப்பில் வடக்கத்திய பனி ஆவியான ராயுடன் யுகா மற்போர் செய்து கொண்டிருந்தான். யுகா ஒரு போர் டேங்கியைப் போல ஆக்ரோஷமாக ராயை நோக்கி பாய்ந்தான். அவனது ஒவ்வொரு அடியும் அந்த பனித்தரையை அதிரச் செய்தது. பனிப்படிகங்களால் ஆன முகத்தை கொண்ட ராய் மிகவும் எச்சரிக்கையாக யுகாவை பார்த்தான்.
ராய் தனது கைகளை நீட்டியதும் அவனை சுற்றியிருந்த பஞ்சபூத சக்திகள் சட்டென்று ஒன்று கூடின. அவனது உள்ளங்கையிலிருந்த இயந்திர துப்பாக்கியிலிருந்து குண்டுகள் பாய்வது போல கூர்மையான பனிமுட்கள் ஐஸ் ஸ்பைக்ஸ் சீறி பாய்ந்தன. 2 மாதங்களுக்கு முன்பு காரினிடம் காட்டிய பனிவாளை விட இது பல மடங்கு வலிமையாக இருந்தது. ஆனால் அந்த அடர்த்தியான பனிமுட்கள் யுகாவின் கருடுமுரடான கருப்பு தோலில் வெள்ளை நிற தழும்புகளை மட்டுமே ஏற்படுத்தின. யுகா வலியால் முகம் சுளித்தானே தவிர அவனது தோல் கவசத்தை பிளக்க அந்த முட்களால் முடியவில்லை. அரக்கர்களின் தோல் இயற்கையிலேயே தடிமனான கவசம் போன்றது. சில நொடிகளில் யுகா ராயின் அருகே பாய்ந்து சென்று அவனை தனது ஒரு கையால் பிடித்து தூக்கினான். உரத்த குரலில் ராட்சத மொழியில், "குட்டிப்பயலே, நான் தான் ஜெயித்து விட்டேன். நீ இன்னும் எலும்பு முறிப்பவன் பழங்குடியின் தலைவனாக ஆவதற்கு ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டும்" என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். ராய்க்கு ராட்சத மொழி புரியவில்லை என்றாலும் யுகாவின் முகபாவனையை வைத்து அவன் என்ன சொல்கிறான் என்பதை ஓரளவிற்கு யூகித்துக் கொண்டான். தோல்வியடைந்தாலும் ராய் மகிழ்ச்சியாகவே இருந்தான். ஏனெனில் அவன் ஒரு டிராகன் நரம்பு உயிரினமாக மாறிய பிறகு அவனது சக்தி கணிசமாக அதிகரித்திருந்தது. இதற்கு முன்பு அரக்கர்களைக் கண்டாலே ஓடி ஒளியும் ராய் இப்போது அவர்களுடன் நேருக்கு நேர் மோதும் துணிச்சலை பெற்றிருந்தான். பனிப்படிகங்களால் ஆன ராய் தான் தோற்றதை ஒப்புக்கொண்டு வருத்தத்துடன் சொன்னான், "என்னை கீழே இறக்கிவிடு, நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன்." பலம் பொருந்திய அரக்கனான யுகா ராயை ஒரு பொம்மையைப் போல தூக்கி வைத்திருந்தான். எந்த நேரத்திலும் தான் பனித்துண்டுகளாக உடைக்கப்படலாம் என்று ராய் உணர்ந்தான். வடக்கத்திய பனி ஆவிகள் சிதறடிக்கப்பட்டாலும் அவற்றின் மந்திர சக்தி தீரும் வரை அவை இறப்பதில்லை. இருப்பினும் அது ஒரு கசப்பான அனுபவமாகவே இருக்கும். யுகாவிற்கு பொதுவான மொழி புரியாததால் ராய் சொல்வதை உணராமல் பெருமிதத்துடன் சிரித்துக் கொண்டிருந்தான். ராய் தனது சைகைகள் மூலம் அவனுக்கு புரிய வைக்க முயன்றபோது திடீரென ராயின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அவன் யுகாவிற்கு பின்னால் மரியாதையுடன் பார்த்தான். யுகாவின் சிரிப்பு சட்டென நின்றது. பின்னாலிருந்து ஒரு நீண்ட நிழல் வந்து தன் நிழலை மறைப்பதைக் கண்டு அவன் உடல் சிலிர்த்தது. அவன் மெதுவாக ராயை கீழே இறக்கிவிட்டு ஒரு இயந்திரத்தைப் போல தலையை திருப்பி பார்த்தான். "மாபெரும் டிராகனே, நீங்கள் திரும்பி வந்து விட்டீர்களா?" யுகாவின் விகாரமான முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவ்வளவு பெரிய உருவம் கொண்ட காரின் எப்படி ஒரு சிறு சத்தம் கூட இல்லாமல் தரையில் இறங்கினான் என்பதைக் கண்டு அவன் வியந்து போனான். காரின் அமைதியான குரலில், "நீ உன் சீடர்களுடன் நன்றாகவே பழகுகிறாய் போலிருக்கிறதே" என்றான். யுகா தனது தலையை சொரிந்தபடி சங்கடத்துடன் சொன்னான், "என் பழங்குடியில் உள்ள மற்ற அரக்கர்கள் மிகவும் முட்டாள்கள். உங்கள் சீடர்கள் அவர்களை விட எவ்வளவோ மேலானவர்கள். உங்கள் சீடர்கள் என்னைப் போலவே புத்திசாலிகள். அவர்களுடன் பேசுவது எனக்கு பிடித்திருக்கிறது" என்று யுகா கூறினான். மொழி தெரியாவிட்டாலும் சைகைகள் மூலமேயே ராயுடன் எளிதான தொடர்பு கொள்ள முடிந்தது. தனது பழங்குடியைச் சேர்ந்த முட்டாள் அரக்கர்களை விட இந்த பனி ஆவி எவ்வளவோ மேல் என்று அவன் கருதினான். மற்ற புத்திசாலித்தனமான உயிரினங்களுடன் பேச பொதுவான மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் அவனுக்குள் எழுந்தது. காரின் அந்த அரக்கனின் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ராயை பார்த்தான். "இப்போது உன்னால் அரக்கர்களுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் உனக்குள் வளர வேண்டிய ஆற்றல் இன்னும் நிறைய இருக்கிறது. எதிர்காலத்தில் நீ அவர்களை விட பலசாலியாக மாறுவாய். விடாமல் முயற்சி செய்" என்று ஊக்கப்படுத்தினான். ஒரு நிஜமான டிராகனிடமிருந்து இத்தகைய பாராட்டு கிடைப்பது அறிவு என்பதால் ராய் மிகுந்த நன்றியுடன் தலைவணங்கியது. அடுத்த கணம் காரின் மின்னல் வேகத்தில் யுகாவின் தோலை தனது நகங்களால் பற்றினான். யுகா குழப்பமடைந்து பார்ப்பதற்குள் காரின் தனது பிரம்மாண்ட சிறகுகளை வீசி அவனை அப்படியே வானிற்கு தூக்கினான். பல டன் எடை கொண்ட அந்த அரக்கன் காரினின் நகங்களுக்குள் ஒரு சிறு பொம்மையைப் போல லேசாக தெரிந்தான். குளிரில் நடுங்கிக் கொண்டு யுகா அதிவேகமாக மேகங்களுக்கு மேலே கொண்டு செல்லப்பட்டான். பகுதி 21. பொறி வைத்தல். காரின் ஒரு அரக்கனை தூக்கி கொண்டு வானில் பறப்பது அவ்வளவு எளிதல்ல. அவனது அசாத்திய வலிமையையும் மீறி சிறிது நேரத்திலேயே அவனுக்கு சற்று சோர்வு ஏற்பட்டது. இருப்பினும் அவன் வேகம் குறையாமல் பறந்தான். உயரமான இடத்தில் வீசிய கடும் குளிர்காற்று யுகாவை பெரிதாக பாதிக்கவில்லை. ஏனெனில் அந்த பனி சமவெளியிலேயே பிறந்து வளர்ந்த அரக்கர்கள் கடும் குளிரை தாங்கும் உடல்வாகு கொண்டவர்கள். காரின் தான் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த அந்த உறைந்த ஏரியை நோக்கி விரைந்தான். அங்கேதான் அந்த 2 தலை அரக்கனுக்கான மரணப்பொறி காத்திருந்தது. வடக்கு பனி சமவெளியில் வாழும் அரக்கர்கள் குளிரை தாங்கும் வகையில் தடிமனான தோலும் சொரசொரப்பான விலங்குத்தோல் ஆடைகளும் கொண்டிருந்தனர். ஆனால் யுகா இப்போது நடுங்கிக் கொண்டிருந்தது குளிரால் அல்ல, உயரத்தை பார்த்த பயத்தால்.
ஆயிரக்கணக்கான உயரத்தில் சுற்றியும் காற்று சீறி பாயும் நிலையில் பறக்கும்போது எந்த ஒரு தரைவாழ் உயிரினமும் அச்சப்படும். அவனது உயிர் இப்போது காரினின் ஒரு சிறு அசைவில் இருந்தது. காரின் தவறுதலாக நகங்களை விரித்தால் கூட யுகா மேலிருந்து விழுந்து சதைப்பிண்டமாக சிதறிப்போவான். உண்மையில் பலமான இரையை உயரத்திற்கு தூக்கிச் சென்று கீழே போட்டுக்கொள்வது டிராகன்களின் பொதுவான வேட்டை தந்திரமாகும். ஒரு நிஜமான டிராகனால் தன் எடை உள்ள அல்லது அதைவிட கூடுதல் எடை உள்ள உயிரினங்களை கூட தூக்கிச் செல்ல முடியும். ஒருவேளை காரினுக்கு அந்த அரக்கர் பழங்குடியை அடிபணிய வைக்கும் எண்ணம் இல்லை என்றால் அவன் இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. மேலிருந்து பாறைகளை போட்டு தாக்கினாலே அவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு காரின் அந்த உறைந்த ஏரியின் மீது யுகாவை இறக்கினான். தரையை தொட்டதும் யுகாவின் கால்கள் வலிமையடைந்தன. அவன் தள்ளாடியபடி சில அடிகள் எடுத்து வைத்தான். அவனது கண்கள் இருண்டு தலை சுற்றியது. அவன் இன்னும் அந்த உயரமான இடத்தில் இருப்பது போன்ற பிரம்மையில் இருந்தான். சில நிமிடங்கள் கழித்து அவன் மெல்ல இயல்பு நிலைக்கு வந்தான். அந்த பனிப்பரப்பு ஒரு பெரிய அரக்கனின் எடையை தாங்குவதைக் கண்டு காரின் திருப்தி அடைந்தான். அந்த இடம் பொறி வைப்பதற்கு மிகவும் பொருத்தமானது என்பதை அவன் உறுதி செய்து கொண்டான். இந்த தலைவனை தந்திரமாக இங்கே இழுத்து வருவதற்கு இதுவே சரியான களம். யுகா முழுமையாக தெளிவடைந்ததும் காரின் தன் காலுக்கு கீழே இருந்த பனிப்பரப்பை சுட்டிக்காட்டி, அந்த 2 தலை அரக்கனை இங்கே அழைத்து வா, உனது வேலை இத்துடன் முடிந்தது என்று கட்டளையிட்டான். அந்த அரக்கனை தான் எப்படி வீழ்த்தப் போகிறேன் என்ற ரகசியத்தை அவன் யுகாவிடம் சொல்லவில்லை. யுகா அந்த பரந்த ஏரியை பார்த்துவிட்டு தலையசைத்தான். இந்த பகுதி எனக்கு தெரியும். நான் இங்கிருந்து பழங்குடிக்குச் சென்று திரும்ப வர சுமார் 4 மணி நேரம் ஆகும் என்றான். பின்னர் காரினை ஆவலுடன் பார்த்து, மாபெரும் டிராகனே, இப்போதே அந்த தலைவன் சிலாவை முடிக்கப் போகிறீர்களா? நான் உடனே கிளம்பட்டுமா என்று கேட்டான். யுகாவின் குரலில் ஒருவித வெறி இருந்தது. அந்த 2 தலை அரக்கனின் பதவியை பறிக்க அவன் மிகுந்த பொறுமையின்றி இருந்தான். காரினின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. அவன் அமைதியாக தலையசைத்து, அதிகம் பேசாமல் வேலையை தொடங்கு என்றான். யுகா கிளம்ப தயாரான போது அந்த 2 தலை அரக்கன் தன் வீட்டிலிருந்து வெளியே வரும்போது கையில் வைத்திருந்த மந்திரக்கோலும் சுத்தியலும் காரினின் நினைவுக்கு வந்தது. உடனே அவனை இங்கே கூட்டி வரும்போது அவன் கையில் ஆயுதங்கள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கொள் என்று கூடுதல் கட்டளையிட்டான். காரின் எப்போதுமே ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை தள்ளி போடாமல் உடனடியாக செயல்படுத்தும் குணம் கொண்டவன். அந்த அச்சுறுத்தலான 2 தலை அரக்கனை தீர்த்து கட்ட அவன் முழுமையாக தயாராகிவிட்டார். நேரம் செல்லச் செல்ல தேவையற்ற சிக்கல்கள் எழும் என்பதை காரின் நன்கு அறிவான். எலும்பு முறிப்பவன் யுகா உற்சாகத்துடன் தலையசைத்து, புரிந்து கொண்டேன் மாபெரும் டிராகனே, யுகா உங்களை ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் என்று உறுதியளித்தான். காரின் தனது நகங்களை அசைத்து சைகை காட்ட யுகா தயக்கமின்றி திரும்பி அந்த இருண்ட இரவு வானில் மறைந்தான். யுகா சென்ற பிறகு காரின் தனது வலிமையான கால்களால் அந்த பனிப்பரப்பின் மீது ஊங்கி மிதித்தான். அந்த பலமான அடியில் பனிப்படலம் சிலந்தி வலை போல பல திசைகளிலும் விரிசலடைந்தது. அடுத்த சில நொடிகளில் பனி உடைந்து சிதற அடியில் அமைதியாக இருந்த ஏரி நீர் வெளியே தெரிந்தது. காரின் ஒரு நீண்ட மூச்சை உள்ளிழுத்துவிட்டு தனது பிரம்மாண்டமான உடலை அந்த நீருக்குள் செலுத்தினான். மிதந்த பனி துண்டுகளை விலக்கிக் கொண்டு அவன் ஏரிக்குள் மூழ்கினான். அந்த நீர் எலும்பை துளைக்கும் அளவிற்கு கடும் குளிராக இருந்தது. ஒரு சாதாரண மனிதன் அந்த நீரில் விழுந்தால் சில நொடிகளில் உறைந்து இறந்து விடுவான். ஆனால் காரினுக்கு அது இதமாக இருந்தது. அந்த குளிர் அவனது சிந்தனையை இன்னும் கூர்மையாக்கியது. அவன் நீருக்கு அடியில் இருந்தவாறே தனது பனி மூச்சை வெளியேற்றினான். அந்த மந்திரக் காற்று ஏரியின் மேற்பரப்பை மீண்டும் ஒருமுறை பனியால் மூடி சீல் வைத்தது. இப்போது மேலே இருந்து பார்த்தால் காரின் அடியில் இருப்பது யாருக்கும் தெரியாது. அந்த பரந்த பனிச்சமவெளியில் மீண்டும் ஒரு நிசப்தம் நிலவியது. வெள்ளை டிராகனின் செதில்கள் பனி மற்றும் பனிக்கட்டிகளின் நிறத்தோடு கச்சிதமாக பொருந்தக்கூடியவை. பனிக்கடியில் அவன் நீந்தும்போது மேலே இருந்து பார்த்தால் எந்த ஒரு நிழலும் வெளிச்சமும் தெரியாது. அவனது செதில்கள் நீரோட்டத்தை சத்தமின்றி உள்வாங்கின. அந்த ஏரியின் ஆழத்தில் இப்போது காரின் ஒரு கண்ணுக்கு தெரியாத வேட்டைக்காரனாக மாறிவிட்டான்.